इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम्. ஆத்மபோதகான்ற கிரந்தம் ஆச்சாரியா எழுதின கிரந்தம், பிரகரண கிரந்தம்னு பேரு. ஆனா இதுல முழுக்க சாஸ்திரம் முழுக்க சொல்ற மாதிரி எழுதியிருக்காரு. சிருஷ்டி பிரக்கிரியைகள்லாம் கூட அப்படி தொட்டு முழுக்க சாஸ்திரத்துல வர்றது சொல்லியிருக்காரு. இது சாஸ்திர ஏகதேசமா இருந்தாலும் ரொம்ப முக்கியமான விஷயங்கள்லாம் சொன்னார். முதல்ல அதிகாரி விவேகமும் வைராக்கியமும் இல்லாம வேதாந்தத்துக்கு பிரவர்த்திக்க முடியாது அப்படின்னு அதிகாரத்தை பத்தி சொன்னார். அதுக்கப்புறம் ஆத்மாவை பத்தி சொன்னார், கொஞ்சம் சிருஷ்டியை பத்தி சொன்னார், பஞ்சபரிசத்தை பத்தி எல்லாம் சொன்னார். சொல்லி பஞ்சீகரணத்தை பத்தி சொல்லி சிரவணம் பேர் அதெல்லாம் எல்லாம் ஆத்மாவை பத்தியும் பிரம்மத்தை பத்தியும் முழுக்க சொல்லி சிரவணத்தை சொன்னார். அதுக்கப்புறம் மனநமா நிறைய லாஜிக்கெல்லாம் சொல்லி இப்படிதான் திங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கப்புறம் நிதித்தியாசனத்தை பத்தி சொன்னார். அதுக்கப்புறம் ஜீவன் முக்தியை பத்தி சொன்னார். அதுக்கப்புறம் விவேக முக்தியை பத்தியும் சொல்லி அதுக்கப்புறமா ஒரு 4-5 ஸ்லோகமா இப்ப என்ன பண்ணிருந்தீங்க, பிரம்ம வித்யாவினுடைய கீர்த்தியை பத்தி சொல்லிட்டு இருக்காரு. பிரம்ம வித்யினுடைய பலன் என்ன அப்படின்னு. அதுதான் தத் பிரம்மா இது அவதாரையே தத் பிரம்மா இது அவதாரையேன்னு ஒரு 4-5 ஸ்லோகமா சொல்லிட்டு இருக்காரு. இதுல புனருக்தி தோஷம் வருதான்னு ஒரு டவுட். சாதாரண காவியங்கள்லாம் ஒரு தடவை ஒரு விஷயத்த சொல்லிட்டானா இன்னொரு தடவை சொல்லப்படாதுன்னு. இங்க ஒரே விஷயமா இருந்தாலும் அதை மாத்தி மாத்தி திருப்பி சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னா உபதேச வாக்கியங்கள்ல அது அலவுடு. நம்ம கூட ஆத்துல சொன்னா ஒரு தடவைக்கு 2 தடவை சொல்றது. என்ன பையனை போய் மறக்காம எடுத்துன்னு பண்ணியா, ஹால் டிக்கெட் எடுத்துன்னு பண்ணியா, ஹால் டிக்கெட் எடுத்துன்னு பண்ணியான்னு 2 தடவை கேட்கறது வழக்கம் இருக்கு. அது எதுக்காகன்னா புனருக்தி தோஷத்துக்காக இல்ல, உபதேசம் ஆதாரார்த்தமா சொல்றது. எங்க மனதுல போறானோ குழந்தைன்றதுக்காக சொல்ற மாதிரி சொல்றது. அதனால அப்படி ஆச்சாரியார் என்ன பண்ணியிருக்காரு, இங்க ஆதாரமா இருக்கணும்ன்றதுக்காக திருப்பி திருப்பி அதையே சொன்னார். அப்பதான் ஆவருத்தி வரும் அப்படின்றதுனால. அதனால அது ஒரு தோஷம் இல்லை, அது ஆதாரார்த்தமா சொல்றதுதான் அது. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது 5வது 57வது ஸ்லோகம் பார்த்தோம். அதத்யாவிருத்தி ரூபேன வேதாந்தைஹி லப்யதே அத்வயம் அகண்ட ஆனந்தம் ஏகம் யத் தத் பிரம்மா இது அவதாரயேத் அப்படின்னு சொன்னாரு. அதத்யாவிருத்தி ரூபேன வேதாந்தைஹி லப்யதே அத்வயம். வேதாந்தைஹி வேதாந்தத்தை அறிந்தவர்கள், வேதாந்தைஹி அவர்கள் என்ன எப்படி சொன்னாங்கன்னாக்க, இந்த வேதாந்தத்தை அதத்யாவிருத்தி ரூபேன வேத பிரம்மத்தை தவிர பாக்கி எல்லாத்தையும் வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்றது. பிரம்மத்தை இப்படின்னு சொல்ல முடியாது, ஏன்னா வாக்குக்கும் மனசுக்கும் எட்டாத ஒரு விஷயத்த சொல்ல முடியாதுன்றதுனால அதை எப்படி சொல்றதுன்னா, இது இல்ல அது இல்ல, நேத்தி 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 அப்படின்னு சொல்லிட்டு இத நானா அச்சி சிந்தன, இங்க வேற ஒண்ணு 2 ஆதான பொருள்கள் கிடையாது அப்படின்னு சொல்றது மூலமாக அதத் வியாவிருத்தி எல்லாத்தையும் தள்ளி தள்ளி அது சொல்வதன் மூலமாக என்ன சொன்னாரு அப்படின்னாக்கா, அத்வயமாக இருக்கு இந்த பிரம்மமானது, அகண்டமா இருக்கு, ஆனந்தமா இருக்கு. எப்படி இருந்தாலும் அது ஏக்கமா இருக்கு, ஒன்றாகத்தான் இருக்கு, இரண்டற்றதாக இருக்கு. இது எதுவோ அதுதான் பிரம்ம இது அவதாரையே என்று தீர்மானமாக அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி முடிச்சார் அந்த அவதாரையே என்ற அந்த ஸ்கீமை. இதுல அதத்யாவிருத்தி ரூபேன வேதாந்தைஹி லக்ஷ்யதே அத்வயம் அகண்ட ஆனந்தம் ஏகம் யத் தத் பிரம்மா இது அவதாரையே அப்படின்னு சொல்லியிருக்கார். இதுல அதத் வியாவிருத்தி ரூபேன அப்படின்னு சொல்றதுல வியாவிருத்தின்னு ஒரு பதத்தை யூஸ் பண்ணியிருக்கார். அது கொஞ்சம் விசேஷமான பதம், அது தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அப்புறம் லட்சியத்தே அப்படின்னா லட்சணம், லட்சணம் அது. இப்போ வியாவிருத்தின்னா என்ன, லட்சணம்னா என்ன அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கிறோம். நம்ம சாதாரண ஒருத்தருக்கு பேர் வைக்கிறோம்னாக்கா, இவருக்கு ராமன் ஒருத்தனுக்கு பேர் வச்சோம் அப்படின்னு சொன்னா எதுக்காக நம்ம பேர் வைக்கிறோம் அப்படின்னா, ஆத்துல 4-5 குழந்தைகள் இருக்கு, அதுல ராமன் சாப்பிட்டு போயாச்சா அப்படின்னு கேட்கணும்னாக்க ஒரு பேர் இருந்தாதானே நம்ம சொல்லணும். இல்லைன்னா ஏதாவது ஒரு விஷயம், பெரியவன் சாப்பிட்டாச்சா, அவன் மீசக்காரன் சாப்பிட்டு போயிட்டானா அப்படின்னு ஏதாவது ஒரு விசேஷத்தோட கூப்பிடணும்னா என்ன அர்த்தம்னாக்க, அவனை சொல்றது மட்டும் அங்க தாற்பயம் இல்லை, பாக்கி பேர் இல்லாத இவன் முடிச்சிட்டானான்னு கேட்கறதையும், பாக்கி பேர்லாம் சாப்பிட்டானான்றது இப்ப கேள்வி இல்லை,
அவன் சாப்பிட்டானான்னு கேட்கறதுக்காக நம்ம ஒரு பேரை வைக்கிறோம். இந்த பேர் வைக்கிறதுடைய தாற்பயம் என்னன்னாக்க, இப்போ ஒருத்தருக்கு பேர் ராமன் வச்சிருக்கான்னாக்க அவன் கிருஷ்ணன் இல்லை, கோவிந்தன் இல்லை, மதுசூதனன் இல்லை, சீதா இல்லை, சுசீலா இல்லை, அப்படின்னு எல்லாம் இல்ல இல்லைன்ற அர்த்தத்துலதான் ஒரு பேரை வைக்கிறோம். நம்ம எல்லாத்தையும் வியாபிருத்தி பண்றதுக்காகத்தான் ஒரு விசேஷனத்தை நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதே மாதிரி இப்போ பிரம்மத்தை நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்க, பிரம்மத்தை இன்னதுதான் யாரும் சொல்ல முடியாது. அது வாக்குக்கு கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர், அதை யாரும் சொல்ல முடியாது. சொல்ல முடியாத அந்த பிரம்மமா இருக்கு. அது எங்கும் இருக்கு, அகண்டமாவும் இருக்கு, ஆனந்தமாவும் இருக்கு. இது எப்படி சொல்றது அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி வியாபிருத்தி ரூபமா சொல்றது. வியாபிருத்தி ரூபமா சொன்னா அது இல்ல அது இல்ல அது இல்ல அது இல்லன்னு சொல்லிட்டே வந்தாங்க. எது பாக்கி நிற்கிறதோ எங்கிறதோ அது இஞ்சி நிற்பது எதுவோ அதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக சொன்னா, அதுக்கு கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் அந்த காலத்து ஸ்திரீகள் தன்னுடைய ஆத்துக்கார எப்படி சொல்லுவாங்கன்னாக்க, ஒரு பார்ட்டியில இருக்கா எல்லாரும், யார் உங்க ஆத்துக்காரன்னு சொன்னா இந்த காலம் மாதிரி அந்த காலத்துல பேர் சொல்ற வழக்கம் இல்லை. அதனால அவன் சொன்னா இவரா, இவர் இல்ல, இவர் இல்ல, அவர் இல்ல, இந்த மஞ்சள் சட்டை போட்டு இருக்காரு அவரா இல்ல, கருப்பு சட்டை போட்டு இருக்காரு அவரா இல்ல, வயசு மண்டையா இருக்காரா அவரா இல்ல அப்படின்னு ஒருத்தர்கிட்ட வரும்போது அவ இல்லன்னு சொல்றதை நிறுத்திவிட்டா. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவதான் அவருடைய ஆத்துக்கார் அப்படின்னு. இப்படி அது இல்ல அது இல்ல அது இல்ல அது இல்லன்னு சொல்றதுதான் வேதாந்தத்தினுடைய வேலை. ஏன்னா அதை சொல்ல முடியாதுன்றதுனால நேதி நேதின்னு சொல்லிட்டு நீங்க பஞ்ச கோஷங்கள்னு நினைக்கின்ற போறீங்க. இது அன்னமய கோஷம் இல்லை, பிராணமய கோஷம் இல்லை, மனோமய கோஷம் இல்லை, விஞ்ஞானமய கோஷம் இல்லை, ஆனந்தமய கோஷம் இல்லைன்னு சொன்னோம். ஸ்தூல சரீரம் இல்லை, நீங்க உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஸ்தூல சரீரம், நீங்க பார்க்குற ஸ்தூலமான ஐட்டம் இதெல்லாம் பிரம்மம் கிடையாது. உங்களுக்கு எதெல்லாம் உங்களால் பார்க்கப்பட்டதோ அதெல்லாம் பிரம்மம் கிடையாது. எதெல்லாம் உங்களால் அறியப்பட்டதோ அது பிரம்மம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, அறிவது தெரிந்து கொள்வது, இந்த கர்த்திருவம் போக்திருத்துவம் இதெல்லாம் எது இல்லையோ எதுக்கு இல்லையோ அது பிரம்மன்னு சொல்லணும். அதனால இதெல்லாம் இல்ல 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 இல்லன்னு சொல்றதன் மூலமாக அத்வய வியாபிருத்தி ரூபே அசத் வியாபிருத்தி ரூபேன, அசத்தான விஷயங்களை எல்லாம் தள்ளுறதன் மூலமாக ரூபேன. இப்ப என்ன வேதாந்த இது என்ன சொல்றாங்க? லட்சியத்தை, லட்சியம். வியாபிருத்தின்னா டெக்னிக்கலா சொல்லணும்னா தத் தர்ம அவச்சின்ன இதர பேதா, அந்த தர்மத்துடன் கூடினவனாக அவசியமா லிமிட்டடா இருக்கக்கூடிய இவனை தவிர வேற ஒண்ணுன்னு சொல்றதுக்கு பேரு வியாபிருத்தின்னு பேரு. இப்படி இது பிரம்மத்துக்கு பொறுத்தர மாதிரி பாத்தீங்கன்னா இதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லணும். அப்புறம் லட்சியம், லட்சியத்தை அப்படின்னா லட்சியம்னா என்னன்னாக்கா வக்தாவுடைய சொல்றதனுடைய தாற்பயமான விஷயம் எதுவோ அது லட்சியம். வக்தா சொன்ன இப்போ ஒரு பசு இருக்கு, அந்த பசுவை நான் சொல்லணும்னாக்க எப்படி சொல்லணும்? அந்த பசுக்கு எதெல்லாம் ப்ரௌனா இருக்கோ அதெல்லாம் பசுன்னு நான் சொன்னேன்னு வச்சுங்க. இப்போ அந்த வாக்கியத்துல தகராறு வருது. இந்த ப்ரௌனா நாயும் இருக்கு, ப்ரௌனா குதிரையும் இருக்கு. ஸோ நான் சொன்ன லட்சணம் என்ன ஆச்சு? வெறும் அந்த மாடுக்கு தான் போனோம், பசுக்கு தான் போனோம். ஆனா நான் சொல்ற இந்த டெபினிஷனை பசுவை தாண்டி குதிரைக்கோ நாய்க்கோ போயிடுச்சுன்னா அதுக்கு பேர் எதிர்கார தோஷம்னு பேர். எதிர்கார தோஷம்னா என்னன்னா, நம்ம லோகத்துல தமிழ்ல கூட என்ன சொல்லிட்டு இருக்கோம், ஒருத்தருக்கும் ஒரு மாநிலம் இருக்கான்னாக்கா அவ 2 பேரும் தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அப்படி அவ வேற யாரோடய போனோம்னா வெதிச்சாரின்னு சொல்றோம். இந்த வெதிச்சாரின்றது நம்ம இங்க இதுவா நீட்டமா சொல்லிட்டு இருக்கோம். ஆனா சாஸ்திரத்துல வெதிச்சாரம்னா, நான் ஒரு லட்சணம் சொன்னா, பிரம்மத்துக்கு ஒரு லட்சணம் சொன்னா அது பிரம்மத்துக்கு மொத்தம் தான் போய் சேரணும், வேற இன்னொரு இடத்துக்கு போயிடக்கூடாது. அப்படின்றதுக்காக கோஹோ கபிலத்துவம் அப்படின்னு சொன்னேன். கோனாக்க பிரௌனா இருக்கிறதுன்னு சொன்னா அந்த லட்சணம் சரியா இல்லை. ஒருத்தர் சொல்லிட்டான், இல்லப்பா உன்னுடைய லட்சணம் தப்பு, எனக்கு கோ புரியல. ஏன்னா இந்த பிரவுன்னஸ் நீ சொன்னது இட் இஸ் நாட் ஒன்லி லிமிட்டட் டு பசு, இட் கோஸ் பியாண்ட் பசு ஆல்சோ. அதனால அதி வியாப்தி, நீ சொல்ற லட்சணம் வியாப்தியா அதிகமா வியாப்தியா இருக்கு அது அப்படின்னு சொன்னான். இப்ப அடுத்தது இல்லன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், சரி அப்படியா அப்படின்னா கோஹோ சிங்கிஸ்வம் அப்படின்னு சொன்னேன். எது கொம்பு இருக்கோ அது என்ன. இப்ப அங்கேயும் தகராறு வந்துருச்சு. கொம்பு இருக்குன்னாக்க காண்டாமிருகத்துக்கு தான் கூட கொம்பு இருக்கு, ஆட்டுக்கு கூட தான் கொம்பு இருக்கு. அப்ப நான் சொன்ன கோவுக்கு சரியா வரல, சரியா வியாபகமா இல்லை நான் சொல்றது. அது இல்லாத கோவும் சிலதுலாம் இருக்கும் இல்லையா. கொம்பு தீட்ட வாட்டை தான் யாகத்தெல்லாம் யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி பசு வந்துருச்சுன்னா அந்த எக்ஸாம்பிளும் சரியா இல்லை, அந்த எக்ஸாம்பிளும் லிமிட்டா இருக்கு. அதனால இப்ப என்ன ஆச்சுன்னா அத்தியாப்தி தோஷம்னு ஒண்ணு வந்தது. அதிவியாப்தி தோஷம்னு ஒண்ணு, அத்தியாப்தி தோஷம்னு ஒண்ணு இருக்கு. அப்புறம் இன்னொரு சொன்னா பசு எப்படி இருக்குன்னா, ஒரு காலில் ஏகச பக்குவம், காலில் அந்த லாடை அடிக்கிறா இல்லையா, அது ஒரே ஒரு வளவோட இருக்கிறது
அப்படின்னு சொன்னா அதுவும் இல்லை, எல்லா மாட்டுக்குமே 2 வளவு இருக்குமா. அதனால அதுவும் தப்பா போச்சு. ஏன்னா மாட்டுக்கு ஒரு குளவுன்றது ஒத்துக்க கொள்ள முடியாத அசம்பவம் இப்படி அத்தியாப்தி, அதிவியாப்தி, அசம்பவம் அப்படின்னு இந்த 3 இல்லாததா ஒரு டெபினிஷன் சொல்லணும். அப்பதான் அந்த கோக்கு வரணும்னு நையாயிங்க ரொம்ப சிரமப்பட்டு இதை சொல்றான். அப்படி சொல்லும் போது அவன் என்ன சொன்னா, ஏதா கோஹோ சாஸ்திராதிமத்துவம், இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இது நிறைய தொங்கிட்டு இருக்கிறது எதுவோ அது பசுன்னு சொன்னான்னா அப்போ அதுக்கு மாத்திரம்தான் அது சூட்டா இருக்கு. மித்த விஷயத்துக்கெல்லாம் சொல்றேன், ஆடுக்கு சிங்கத்துக்கெல்லாம் கூட இருக்குன்னா கூட அதுக்கெல்லாம் வேற மாதிரி இருக்கு. நான் சொல்றது வீட்டுக்குள்ள இது சொல்றது இதுக்குதான் வருதுன்னு இந்த சாஸ்திராதிமத்துவம் அப்படின்ற ஒரு லட்சணத்தை மாத்திரம் நம்ம ஒத்துடணும் அப்படின்னு ஒத்துண்டான் நையாயிட்டேன். நம்ம அதெல்லாம் கூட ஒத்துக்கல, லட்சணத்தினால சொல்ல முடியாது பிரம்மன்னு. சாதாரணமா லோக்கல்ல லட்சணம்னாக்க இப்படி ஒருத்தரை பத்தி டிஃபைன் பண்ணோம்னாக்க இப்படி எல்லாம் பண்ணலாம். இந்த லட்சணமானது பல விதத்துல நம்ம டிஃபைன் பண்ணலாம். தடஸ்த லட்சணம், சொரூப லட்சணம்னு 2 விதமா நம்ம பார்த்துருக்கோம் ஏற்கனவே. இப்போ ஒருத்தர் ஆத்துக்கு போனோம்னாக்க ரோஸ் கலர்ல இருக்கிற வீடு எதுவோ அது, அந்த மேல ஒரு டேங்கோட எது இருக்கோ அந்த வீடு அப்படின்னு அந்த சொரூபத்தை வச்சுட்டே ஒரு வீட்டை நான் டிஃபைன் பண்ணி காமிக்கலாம். நீங்க போகலாம். இல்லைன்னாங்க வீட்டு வாசல்ல ஒரு சிருஷ்டி நிற்கும், 2 கலர் சிருஷ்டி நிற்கிறத அந்த வீடு தான் அப்படின்னு சொன்னோம். இப்ப சிருஷ்டி நிற்கிறத அந்த வீடு தான் சொன்னா ஒரு தடத்தை காமிச்சு அதுல இருந்து இதை சொல்றோம் நடந்த. அது எப்படி சொல்றோம்னாக்க, இப்போ கல்யாணம் ஆன புதுசுல இப்போ அருந்ததி பார்க்கணும் அப்படின்னாக்க அந்த குழந்தைக்கு எப்படி அருந்ததியை காமிக்க முடியும்னாக்க, இந்த நேர பாரு அந்த மரம் தெரியறதா, அந்த மரத்தொழியா அந்த சந்திரன் தெரியறதா, அந்த சந்திரன்ல இருந்து அப்படி சைட்ல போய் பார்த்தாங்கனாக்கா ஒரு 7 கொஸ்டின் மார்க் மாதிரி இருக்கா, அதுல கடைசியில ஒரு 3 கொஸ்டின் மார்க் கீழே இருக்கா மாதிரி இருக்க, 3ல 2வது இருக்கா, அதுதான் அகஸ்தியர். அதுக்கு பக்கத்துல ரொம்ப சின்னதா மின்னு இருக்கு பாருங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு பார்க்கணும், அதுதான் அருந்ததி. இப்படிதான் சொல்றோம். அப்படின்னா ஒரு தடத்துல இருந்து போய் அந்த விஷயத்த நம்ம காமிக்கிறோம். இந்த மாதிரி சொன்னாங்க தடஸ்த லட்சணம் பேரு, இல்ல சுரூபமாவே சொல்லலாம். இப்ப இந்த பிரம்மத்தை சொல்றதுக்கு சாஸ்திரம் தடஸ்த லட்சணம் என்ன பண்ணிட்டுன்னா, நீங்க இந்த பாத்திர உலகம் இருக்க இதெல்லாம் எப்படி இருக்குன்னாக்க, நீங்க ஒரு மாம்பழத்தினுடைய விதையை போட்டீங்கன்னாக்க மாங்காய் விதையை போட்டா மாமரம் தான் வருது, தென்னை மரம் போட்டீங்கன்னா தென்னை மரம் தான் வருது, வேற மாதிரி வரல. நீங்க மாங்காய் விதையை போட்டா அதனால என்ன தெரியுதுன்னாக்க இது ஏதோ ஒரு ஆர்டர் இருக்கு, இந்த ஆர்டர்ல வருது. அதனால நீங்க என்ன இந்த உலகத்தை பாக்குறீங்களோ இதுக்கெல்லாம் ஒரு ஆர்டர் இருக்கிறதுனால இதுக்கு ஒரு கர்த்தா இருக்கான், அவன் தான் கடவுள் அப்படின்னு சொல்லி ஒரு உலகத்தை வச்சுட்டு அந்த உலகத்தின் மூலமாக நம்ம பிரம்மத்தை சொன்னோம். ஜென்மாத்தியஸ்ய யதஹா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூத்திரத்துல நம்ம என்ன சொன்னா தடஸ்த லட்சணத்தை வச்சுட்டு சொன்னோம். இப்படி லட்சணத்தை வச்சுட்டு சொல்ல முடியும் பிரம்மத்தை. அதே மாதிரி சொரூபமாவே சொல்றதுன்னா அவர் எப்படி இருக்காருன்னா சத்தியமா இருக்கார், எந்த காலத்தினால அவர் அனுச்சேதம் இல்லாத அவர் எப்பொழுதும் இருப்பார், எட்டர்னலா இருக்கார். அவர் எங்கும் இருப்பார், தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார் அப்படின்னு சொல்லணும். ஆகாசம் மாதிரி எங்கும் இருப்பார், ஆகாசம் மாதிரி ஒன்னா இருப்பார் அப்படின்னமோ நம்ம ஒரு எக்ஸாம்பிளை வச்சுட்டு லட்சணத்தை சொல்றோம். இப்படி லட்சணமா சொல்றது எதுக்காகன்னா, இப்படி யோசிச்சு பார்த்தாலும் ஒரு விதத்துல பாத்தீங்கன்னா அது வியாபரிச்சு பண்ணி தான் சொல்றோம் அந்த லட்சணமும். பாக்கி எதுவும் நீங்க நினைக்க கூடாதுன்றதுக்காக ஒண்ணுத்துல எடுத்துட்டு போய் உங்களுடைய மனசை அப்படி போய் நிறுத்துறேன் அப்படின்னு சொல்றதுனால என்ன இருக்குன்னா, எல்லாத்தையும் வியாபரிச்சு பண்ணி இதுன்னு சொல்றது. இதுக்கு பேரு லட்சணம்னு பேரு. இந்த லட்சணமானது எப்படி இருக்குன்னாக்க, நீங்க படிச்சுன்னு சொல்லி அதை புரியவும் வைக்கலாம், இல்ல வேற வார்த்தைகளை சொல்லியும் நான் புரிய வைக்கலாம் இல்லையா. அது இப்போ ஒரு ஆத்துல பக்கத்தாத்து பையனுக்கும் நம்ம பார்த்து பொண்ணுக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், பக்கத்தாத்தாவது நமக்கு சண்டை, அவாத்துல போய் சாப்பிடவே கூடாது. ஏன்னா அவ்வளோ நாள் பரம்பரையா சண்டை நம்ம தயாரிகளா இருந்தா கூட அந்த ஆத்து பையனுக்கு ஒரு பார்ட்டின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை கூப்பிட்டோன்னே இந்த பொண்ணு அப்பாவை கேட்டுது, நான் இந்த மாதிரி பக்கத்தாத்த அண்ணா தானே அவர் கூப்பிட்டுதாரு போலாமா, விஷத்தை குடி அப்படின்னு அப்பா கோபமா சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம், விஷத்தை குடின்னு சொன்னாங்கன்னா அப்பா போய் பொண்ணை பார்த்து விஷத்தை குடின்னு சொல்லுவாரா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வாத்துல போய் நீ சாப்பிட்றதுக்கு நீ விஷத்தையே குடிக்கலாம் அப்படின்ற அர்த்தத்துல அவர் சொல்றார். அப்போ அவர் சொன்ன வார்த்தைக்கும் அவர் சொன்ன பொருளுக்கும் சம்பந்தமே கிடையாது. அவருடைய சொல்ல வந்த ஐடியா என்னன்னா, பக்கத்து வீட்டுக்கு போய் நீ சாப்பிடப்படாது அப்படின்றதுதான் சொன்னோம். அதுக்கு அவர் யூஸ் பண்ண வார்த்தைகள் எதுல, ஆனா லட்சணையா அந்த பொண்ணு புரிஞ்சுட்டு சரின்னு அந்த பொண்ணு போல. இப்ப இதுல இருந்து என்ன சொல்றதுன்னா, லட்சணையா புரிஞ்சுக்கிறதுன்னா அந்த இம்ப்ளைடு மீனிங் என்னவோ அதை புரிஞ்சுக்கிறது தான் லட்சணமானது. இப்போ பிரம்மத்தை நேர சொல்ல முடியாதுன்றதுனால அது இம்ப்ளைடா தான் புரிஞ்சுக்கணும். அதை மனசுல வச்சுட்டா அசத்யாவிருத்தி ரூபேன வேதாந்தை, இந்த வேதாந்தத்தை அறிந்தவர்கள்லாம்
பிரம்மத்தை லட்சணமாக சொல்லுகிறார்கள். இரண்டாவது இதர பேதத்தை ஞாபகப்படுத்தும் மூலமாக அவர்கள் இதை சொல்லுகிறார்கள். வேற இந்த பேதங்களை எல்லாம் எடுத்துக்காதீங்க, அவர் பர்டிகுலர் திங் அப்படின்னு சொல்றதுதான் லட்சணம் பேரு. இப்படி அதத்யாவிருத்தி ரூபேன வேதாந்தை லட்சியத்தை அத்வயம். எப்படி இருக்கு அந்த பிரம்மமானதுன்னா அத்வயமா இருக்கு, இரண்டற்றதாக இருக்கு. இரண்டற்றதாக இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. கீழே அகண்டம் ஆனந்தம் ஏகம்னு வேற சொல்றாரு. அதே இரண்டற்றதானதுன்னு சொன்னாக்க ஏகம்னு சொல்லணும். அப்பவே புரிஞ்சு இரண்டற்றதுன்னா ஒண்ணுதானே அப்படின்னு சொன்னா, இரண்டற்றதுன்னு நான் சொன்னா மூணா இருக்கலாமேன்னு ஒரு சந்தேகம் இருக்காது வரலாம். ஒன்னா இருக்கலாமே, அஞ்சா இருக்கலாமே, அதுவும் இரண்டற்றது தானே அப்படின்னு வார்த்தையில ஒரு ஜாலத்துல இருந்து ஒரு தப்பு கண்டுபிடிப்பான். ஏன்னாக்க இந்த அத்வயம்ன்ற பதத்தை மகாபாரதத்துல எப்படி இருக்குன்னா, அத்வயேன அபசார பாண்டவா எப்படின்னு ஒரு வச்சனம் இருக்கு. அதுல பார்த்தா அவர் கட்சி எடுத்துட்டு போனார்ன்ற அர்த்தத்துல அப்படி சொல்லியிருக்கு. அதான் தனியா போல இன்னொன்னு எடுத்துட்டு போனார் அப்படின்ற அர்த்தத்துல. அந்த மாதிரி இடங்கள்லயும் அத்வயன்ற பிரயோகங்கள்லாம் வரலாமோன்ற பயந்து அத்வயம்னு சொன்னதுனால இரண்டாவது அற்ற அப்படின்ற அர்த்தம் ஒண்ணு. இரண்டாவது சஜாத்தியமோ விஜாத்தியமோ சொகத பேதமோ இல்லாத ஒண்ணுன்னு அதை கொஞ்சம் எம்பசைஸ் பண்ணி சொல்லணும் அப்படின்றதுக்காக எனக்கு ஏன் அப்படின்னாக்க ஸ்ருதியே அப்படிதான் சொல்றது. ஏகமேவ அத்விதீயம் பிரம்ம, ஏகம்னால ஒண்ணுதான், ஏவனால ஒண்ணுதான், ஏகம் ஏவ அத்விதீயம், இரண்டாவது அற்றதாக இருப்பது எதுவோ அது பிரம்மம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஏன் இவ்வளவு சொல்ல வேண்டியிருக்குன்னா, ஏகம்னாக்க சஜாத்தியை பிரிக்கிறது. இப்போ மரம்னு சொன்னாக்க எத்தனையோ மரங்கள் இருக்கு, அதுல அதெல்லாம் இல்லப்பா இது தென்னை மரம் அப்படின்னு சொன்னோம். அந்த தென்னை மரம்னு சொன்னா அது கல்லை விட வேறானது, அது பில்டிங்கை விட வேறானதுன்னு சொல்றதுக்கு விஜாத்திய பேதம். அது ஒரு பதத்தினால ஏக பதத்தினால ஒண்ணு சொன்னோம். ஏவ பதத்தினால அத்விதீயன்ற பதத்தினால என்ன சொல்றோம்னா அது உள்ள நிறைய பேதங்கள் இருக்கு. நீங்க சாதாரணமா மரம் சொல்றீங்க தவிர அது உள்ள தண்டின்னு பேரு இருக்கு, வேறுன்னு பேரு, அது பிரான்ச்சுன்னு பேரு, துளிர்னு பேரு, இலைன்னு பேரு, எல்லாத்துக்கும் ஒரே வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணிவிடுவோம். அப்படி யூஸ் பண்ணக்கூடாதுன்றது இந்த சஜாத்திய விஜாத்திய ஸ்வகத பேத ரகிதமாக சொல்லணும் அப்படின்றதுக்காக இந்த மூணு இல்லைன்னு காமிக்கிறதுக்காக தான் நம்ம அத்வயம் ஏகம் ஏவ அப்படின்லாம் நம்ம பதத்தை யூஸ் பண்றோம். அதனால அதை ரெண்டும் நினைக்கின்றாதீங்க. ஏன்னா இந்த ஒண்ணு நினைச்சா ஆகாசத்துல நமக்கு சந்தேகம் வரும். ஆகாசமும் ஒன்னாதான் இருக்கு. ஆகாசம் போலதான் பிரம்மமும் எங்கும் பரவி இருக்கு, ஆகாசமும் எங்கும் பரவி இருக்கு. நம்மளெல்லாம் எப்படி இந்த பிரம்மமானது ஒத்துக்கிறதோ அதே மாதிரி ஆகாசமும் நம்மளெல்லாம் ஒத்துட்டு இருக்கு. ஸோ நிறைய சாமியம் இருக்கு. அப்போ எனக்கு என்ன சந்தேகம் வரும், ஆகாசமும் பிரம்மமோ அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்துருச்சுன்னா, ஆகாச ஆத்மன ஆகாச சம்போதகான்னு சொன்னதுனால இந்த ஆகாசமும் உண்டானதுதான், இது இந்த மாதிரி உண்டானது கிடையாது. அதனால அதுக்கு சிருஷ்டிக்கு முன்னாடியே இது இருந்தது. இந்த ஆகாச சிருஷ்டிக்கெல்லாம் முன்னாடியே எது இருக்கிறதோ அது அப்படின்னு சொல்லணும்ன்றதுக்காக அத்வயம் அனந்தம் அகண்டம் கண்டமாக அது எங்கும் நிறைஞ்சிருக்கு, நீக்கமர நிறைஞ்சிருக்கு, எங்கும் இல்லாத இடம்ன்றதே கிடையாது அப்படின்னு சொல்றது. அத்வயம் அகண்டம் ஆனந்தம் ஏகம் எது எப்படி இப்படியாக எது இருக்கிறதோ எது தத்து அதுதான் பிரம்மா இது அவதாரையே என்று நல்ல தீர்மானமாக புத்தி சக்தியோட புரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு. அவதாரணம்னாக்க நிச்சயமான ஒரு ஞானம், இப்படி தெரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னா இது வரைக்கும் போன கிளாஸ்ல நம்ம பார்த்தோம். இப்போ அடுத்தது அகண்டானந்த ரூபஸ்ய சத்யானந்த லவாஸ்ரிதாக பிரம்மாத்யாக தாரதம்யேன பவந்தி ஆனந்தினோசிலாக அப்படின்னு இருக்கார். அகண்ட ஆனந்த ரூபஸ்ய எங்கும் வெட்டுப்படாம எங்கும் நீக்கமர நிரம்பி இருக்கக்கூடிய ஆனந்த ஸ்வரூபமாகவே இருக்கு. ஆனந்த ரூபம், ஆனா அதுல சந்தோஷம் செல்ஃப் கண்டென்ட்மெண்ட்னாக்கா அதுதான். அப்படி ஆனந்த ரூபமாக இருக்கு. திருப்தியா இருக்கக்கூடியது எதுவோ அது. எது திருப்தியா இருக்கும்னாக்கா எது பூர்ணமா இருக்கோ அது திருப்தியா இருக்கும். நமக்கு பூர்ணத்துவம் இல்லைன்னாக்கா திருப்தியே வராது. எல்லாம் இது வாங்குறோம், ஒரு பொருளை வாங்கினோம்னாக்கா அந்த பொருளை வாங்கினோன்னு என்ன ஆகுது, இன்னொரு தடவை இன்னொரு பொருள் அதை வச்சுட்டா சௌக்கியமா இருக்குமே அப்படின்னு ஒரு எண்ணம் வருது இல்லையா. அந்த ஒரு பொருளை வாங்கினோம்னா அதனால திருப்தி வந்ததுன்னா கொஞ்ச நாள் பொறுத்து அந்த திருப்தி அதுல இருந்து போயிட்டு இன்னொன்னு வாங்கலாமான்ற ஒரு ஆசை வந்தது. இப்படி நமக்கு வரக்கூடிய ஆனந்தங்கள் எல்லாம் பார்த்தானா விஷய ஆனந்தங்கள் எல்லாமே ஆனந்தத்தை கொடுக்கறது. ஆனா அந்த ஆனந்தமானது பூர்ணமான ஆனந்தம் கிடையாது.
அது ஏதோ ஒரு உடனே நமக்கு இன்னொரு ஆசை வந்துடுது. அது ஆன உடனே இன்னொன்னு வேணும். அதுல என்ன தெரியுது, அந்த விஷயத்துல ஒரு ஆனந்தம் இல்லை அப்படின்னு தெரியுது. ரெண்டாவது ஒருத்தனுக்கு இப்ப ஆசை இருக்குன்னு வச்சுக்கோங்க, கருத்துருக்கும் எப்படி இருக்குன்னாக்க, இப்போ நான் ஞாதா அப்படின்னு நான் நினைச்சுட்டு இருக்கேன். ஞாதானே நான் நல்லா படிச்சவன்னு எனக்கு ஒரு ஆனந்தம் இருக்கா அப்படின்னு பார்த்தா, இல்லை நான் படிச்சது பிஏ தான் படித்தேன், எனக்கு எம்ஏ படிக்கணும்னு ஆசை இருக்கு அப்படின்னா, ஸோ அந்த ஆனந்தம் போச்சு. இப்போ பிஏ முடிச்ச உடனே அவனுக்கு ரிசல்ட் வந்த உடனே ஒரு சந்தோஷம் வந்தது. எம்ஏ படிச்ச உடனே என்ன ஆச்சுன்னா, அப்போ அது சந்தோஷம் வந்துருச்சா, போஸ்ட் கிராஜுவேட் ஆகிட்டேன், இனிமே எனக்கு சந்தோஷம் தான், இனிமே கவலை இல்லைன்னு இல்லை எம்ஃபில் பண்ணணும்னு ஆசைப்படுறான். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, பிஹெச்டி அவனுடைய ஆசை வந்துட்டே இருக்கு. ஒரு போஸ்ட்டுக்கு போனான்னாக்கா அந்த போஸ்ட்ல ஆபீசர் ஆகணும், சீனியர் ஆபீசர் ஆகணும், டெப்டி மேனேஜர் ஆகணும், மேனேஜர் ஆகணும், ஏஜிஎம் ஆகணும், டிஜிஎம் இருக்கணும், அவனும் வைஸ் பிரசிடென்ட் ஆகணும், டைரக்டரா இருக்கணும், சேர்மனா இருக்கணும். அப்புறம் பெரிய அங்க போய் அந்த சிட்டி மாதிரி இடத்துல ஒரு போஸ்ட்ல உட்காரணும். இப்படி எல்லாம் இங்கேயுமே ஆனந்தம் பாத்தீங்கன்னா இந்த ஞாதான்றதுலயும் அவனுக்கு திருப்தி இல்லை. இந்த ஒரு பொருளை அனுபவிக்கிறதுனால போக்தான்றதுனாலயும் அவனுக்கு திருப்தி இல்லை, இல்ல போகத்தினால திருப்தி இல்லை. ஏன்னா இன்னொரு தடவை அந்த போகத்தை நமக்கு தேவைப்படுறது. காத்தால சாப்பிட்டா அந்த திருப்தியாதான் சாப்பிட்டான், ஆனா மத்தியானம் பசிக்குதுன்னா அந்த போகத்தினால திருப்தி இல்லை. கர்த்தத்துவம், கர்த்தாவனால இந்த காரியத்தை நான் செய்தேன்னு, அப்பா நல்லா செய்த இந்த புக்கான்னு போனோடனே இதை படிச்சு பார்க்கும்போது இன்னும் நல்லா எழுதிருக்கலாமோ, இந்த இடத்தெல்லாம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கலாமோ அப்படின்னு கர்த்தத்துவத்திலையும் ஒரு ஆனந்தம் கிடையாது. இந்த கர்த்தத்துவம், போக்திருத்துவம், ஞாபகத்துவம், இந்த விஷயங்கள், இந்த ஆனந்தங்கள் எல்லாமே டெம்பரரியா தான் இருக்கு, எப்டிமரலா இருக்கு, ஆகமா அபாயியா இருக்கு, வருது போறதுன்னு இருக்கு. இப்படி இல்லாததான ஒரு ஆனந்தம் இருக்கோ அதுதான் அகண்ட ஆனந்தம். அது பிரம்மத்துக்கு மாத்திரம்தான் பொருந்தும். அந்த அகண்ட ஆனந்த ரூபத்திய சத்திய ஆனந்த லவ ஆசிரிதாக. இந்த பிரம்மாதி தேவதைகள்லாம் இருக்கான், பிரம்மா, ருத்ரன், சிவன் முதலிய நிறைய தேவதைகள்லாம் இருக்கா. அவள்லாம் எப்படி இருக்கா, நம்மள மாதிரி ஆனந்தமா தானே இருக்கான். இந்திரன் இருக்கான்னாக்கா அவன் ஆனந்தமா இருக்குமே, அவன் எல்லா யாகங்கள்லாம் பண்ணி அங்க போய் இந்திரன் பதவிகளை வச்சுட்டு அங்க உட்காந்துருக்கானான்னு பார்த்தானாக்க, அவனுக்கும் 100 யாகம் பண்ண யாராவது பண்ணிட்டானா அவன் போஸ்டுக்கு வந்துருவான், அவன் போயிடுவான். ஸோ அதனால என்னாச்சு, அவனுடைய ஆனந்தமும் நியாயமான ஆனந்தமா இல்லைன்னு தெரியும். நம்மள மாதிரிதான் அவனும் இருக்கான். இவ்வளவு கஷ்டப்பட்டு யாகம் பண்ணி அங்க போய் ஒரு பதவியை ஏற்படுத்திட்டாங்கன்னா அந்த பதவியிலையும் ஒரு ஆனந்தம் இல்லை. அதனால பிரம்மாதி ஆனந்தங்களும் எப்படி இருக்கு அப்படின்னாக்க, இதனுடைய ஒரு லெவலேஷன் தான் அதுல இருக்கு. இந்த ஆனந்தத்தினுடைய ஒரு லெவலேஷன். நமக்கு எப்படி ஒண்ணு வாங்கினோன்னு, ஒரு டிவி வாங்கினோன்னு அன்னைக்கு ஒரு சந்தோஷம் இருந்தது இல்லைன்னு சொல்ல. அந்த சந்தோஷம் என்னன்னு இருந்ததுனாக்கா, நமக்கு ஒரு டென்ஷன் இருந்தது. டிவி வாங்கணும், இது வாங்கலாமா, அது வாங்கலாமா, பசங்க ஹாப்பியா இருப்பாங்க, ஸ்கூல்ல இருந்து வரத்துக்குள்ள இதை வாங்கி வச்சிடணும், எல்லாம் பண்ணி ஒரு டிவியை வாங்கி வச்ச போது ஒரு சந்தோஷம் ஒரு கொஞ்ச நேரம் இருந்தது. அந்த கொஞ்ச நேரம் இருக்கும்போது என்னாச்சு, நம்மளுடைய டென்ஷன் போச்சு, நம்மளுடைய உள்ளுக்குள்ள இருக்கிற ஆனந்தம் கொஞ்சம் வெளிப்படுத்துது அங்க. அதனாலதான் அந்த ஆனந்தம் தெரிஞ்சுட்டே தவிர நம்ம கிட்ட வேற எங்க இருக்கு, சொரூபத்துல ஆனந்தம் இருந்தாலும் வெளில வரும், அது ஒரு நேரத்துல வந்தது. இப்படி லவ ஆனந்தம் நமக்கு லவலேசம் தான் இருக்கா மாதிரி பிரம்மாதி தேவதைகளுக்கும் உங்களுக்கு அதே மாதிரி லவ ஆசிரிதாக அவரும் அந்த ஆனந்தத்தை ஆசிரியத்துத்தான் இருக்கிறார்கள். அது எப்படி இருக்கு, பிரம்மாதி ஆனந்தங்கள்லாம் இருக்கு, அந்த பிரம்மத்தினுடைய ஆனந்தம் இல்ல. இந்த இடத்துல பிரம்மாதி ஆனந்தம் சொன்னா இந்த பிரம்மா, சிவன், விஷ்ணு இவர்கள் அந்த பிரம்மானந்தமானது ஒரிஜினல். அது நம்ம கிட்ட இப்ப ஆனந்தத்தை முதல்ல எப்படி புரிஞ்சுக்கணும், விஷயத்தினால வரக்கூடிய விஷயங்கள் விஷயானந்தம். அது விஷயானந்தம் வரும்போது என்னுடைய புத்தியில பிரதிபலித்து அந்த ஆனந்தம் எனக்கு தெரிஞ்சது. ஆனால் அதுக்கு பிரதிபிம்ப ஆனந்தம்னு பேரு. இதுக்கெல்லாம் காரணம் என்ன, நான் இருக்கிறதுனால தான் இது தெரியாது. அந்த ஆனந்த ஸ்வரூபம் எது இருக்கோ அது ஒரிஜினல் ஆனந்தம், அதுதான் பிரம்மானந்தம். இப்படி பிரம்மானந்தம் என்னுடைய புத்தியில ரிஃப்ளெக்ட் ஆகி, இன்னைக்கு நான் இதை பார்த்தேன், இந்த சினிமா பார்த்தேன், இந்த லெக்சரை கேட்டேன், எனக்கு இந்த புத்தகத்தை படித்தேன் அப்படின்னு ஒரு ஆனந்தம் வருது. இது பிம்ப ஆனந்தம், பிரதிபிம்பத்தினால வரக்கூடிய ஆனந்தம் இது. அந்த பிரதிபிம்ப ஆனந்தமும் விஷயத்தோடையும் சேரும் போது வரக்கூடியது விஷயானந்தம். இப்படி ஆனந்தங்கள் இருந்தாலும் இந்த விஷயானந்தம் பிரதிபிம்ப ஆனந்தத்தை விட ஒரிஜினலா ஒரு பிம்ப ஆனந்தம், ஒரு பிரம்மானந்தம் இருக்கு. அந்த ஆனந்தத்தினுடைய லெவலேஷன் தான் இந்த ஆனந்தங்கள்லாம் அப்படின்னு சொல்லி கட்சிய ஆனந்த லவாசிதாக. அது எப்படின்னா பிரம்மாதி தாரதமியன அப்படின்னா தர சம பாவம் எதுக்கு இருக்கோ அதுக்கு பேர் தாரதமியம்னு பேரு. தாரதமியம்னாக்க கம்பேரிட்டிவ், சூப்பர்லேட்டிவ். சமனாக்க இதுதான் உத்தமம் அப்படின்னாக்கா உத்தரம்னாக்கா மேல, உத்துனா மேல, தர சமம். தரனா கம்பேரிட்டிவ்லி பெட்டர், சமம் அப்படின்னாக்கா பெஸ்ட். இப்படி இந்த பெஸ்ட் பெட்டர் அப்படின்ற பேதங்களோட தான் இந்த ஆனந்தங்கள்லாம் இருக்கு.
இப்போ ரிட்டையர்டோட கம்பேர் பண்ணாக்க ஏதோ ஆபீஸுக்கு போயிட்டு இருக்கவனுடைய ஆனந்தம் நல்லா இருக்கு. அவனை விட ஆனந்தம் வந்து நல்லா இருக்க மாதிரி இருக்கு. ஒரு ஆபீஸ்ல ஒரு பெரிய போஸ்ட்ல இருக்கக்கூடிய ஆனந்தம் அவருடைய ஆனந்தமா இருக்கு. பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்டனுடைய ஆனந்தங்கள்லாம் அப்படி இருக்கு. அந்த ஆனந்தத்தை விட மினிஸ்டர்களுடைய ஆனந்தங்கள்லாம் ஜாஸ்தி இருக்கு. மினிஸ்டர்களுடைய ஆனந்தம் விட பிரைம் மினிஸ்டருடைய ஆனந்தம் ஜாஸ்தி இருக்கு. பிரைம் மினிஸ்டர் ஆனந்தம் விட அமெரிக்கன் பிரசிடென்ட் ஆனந்தம் ஜாஸ்தி இருக்கு. இப்படின்னு நமக்கு எல்லா இடத்துலையும் இந்த ஆனந்தத்தை பார்த்தீங்கன்னா தாரதமியம் இருந்துட்டே இருக்கு. இப்படி இந்த ஆனந்தமானது எல்லாருக்குமே பாத்தீங்கன்னாக்க பிரம்மானந்தத்தை தவிர பாக்கி ஆனந்தங்கள் எல்லாமே தாரதமியத்தோட கூடினதாக தான் இருக்கு. தரதம பாவத்துடன் கூடி இருக்கு. இதை விட பெருசு இருக்கலாமோ, இதுதான் பெஸ்ட்ன்றானா, இந்த பெஸ்ட் எதுன்னு சொல்றானா அதோட ஒண்ணு தரதமமா ஒண்ணு, அதுக்கு மேல ஒண்ணு வருது. இப்படிதான் வந்துட்டு இருக்கு. இப்படி தாரதமியத்தோட இருக்கிறது எதுவோ அதுதான் பிரம்மாதி ஆனந்தா. பிரம்மாத்தியாக தாரதமியேன பவத்தி என்ன ஆனந்தினகா அகிலகா. நமக்கு அகில உலகத்துல இருக்கிற எல்லா ஆனந்தத்தையுடன் கூடினவர்களை எல்லாம் பார்த்தேன்னாக்க இப்படிதான் இருக்காங்களே தவிர யாரும் அப்சல்யூட் கண்டென்மெண்டோட யாரும் வாழற மாதிரி தெரியல. இந்த அப்சல்யூட் கண்டென்மெண்ட்னு உலகத்துல ஒண்ணு இருக்கானா ஒன்னே ஒண்ணு இருக்கு. அதுதான் பிரம்மானந்தம். அதுதான் கடவுளை அனுபவிக்கக்கூடியதுனால வரக்கூடிய ஆனந்தம், ஜீவ பிரம்ம ஐக்கியத்தினால வரக்கூடிய ஆனந்தம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த விஷயத்த எப்படி சொல்லியிருக்காங்கன்னாக்க நிறைய ஆச்சாரியார் இந்த விஷயத்த எடுத்துக்காரு. லலிதா சகஸ்ரநாமத்துல சுவாத்மானந்த லலிபூத பிரம்மாத்யானந்த சந்ததி அப்படின்னு சொல்லிட்டாரு. சுவாத்மானந்த லலிபூதம், சுவாத்மானந்தத்தினுடைய லலிபூதம் தான் இந்த பிரம்மானந்தம். அப்படின்னா பிரம்மாஜியினுடைய ஆனந்தம். இந்த இதுக்கே இருக்கிற இந்த ஆத்மாவனுடைய ஆனந்தம் இருக்க சுவாத்மானந்த, அதான் அம்பாவினுடைய அந்த ஆனந்தத்தினுடைய லவலேசம் சுவாத்மானந்த லலிபூதமா இருக்கு. லலிபூதம் எப்படி இருக்குன்னா பிரம்மாஜி ஆனந்தம் என்ன ஆனந்த பிரம்மாதி ஆனந்தம். பிரம்மா, ருத்ரன், சிவன் இவர்களுடைய ஆனந்தங்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னாக்க தம பாவத்தோட கூடின இதனுடைய ஒரு லவலேசமா தான் அது இருக்கு. அப்படின்னு அதே விஷயத்த அங்கு சுவாத்மானந்த லகிபூத பிரம்மாத்யானந்த சந்ததி. இந்த சந்ததி அப்படின்னாக்க இந்த பரம்பரை, இந்த பரம்பரையா வரக்கூடிய இந்த ஆனந்தம் தன்னுடைய ஆத்மாவுடைய சொப்ராயமாக இருக்கிற அந்த ஆனந்தம் பிரம்மா முதலியவர்களின் அனந்த பரம்பரையாக இருக்கு அப்படின்னு அந்த இடத்துல வியாக்கியானம் பண்ணியிருக்கோம். இப்படி பிரம்மானந்தம்ன்றது இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா தரதம பாவத்துடன் கூடினதா இருக்கு. அது வந்து இந்த ஆத்மாவுடைய ஆனந்தத்தினுடைய ஒரு லவலேசம் அப்படின்னு தெரியுது. இதெல்லாம் நீங்க சொல்றீங்களே எப்படி நம்புறது அப்படின்னு கேட்டா, புராணத்திலேயே பிரம்மாண்ட புராணத்திலேயே உங்களுக்கு லலிதா சகஸ்ரநாமத்துல கிளியரா சொல்லியிருக்கு. இன்னும் தைத்திரிய உபனிஷத் இதெல்லாம் சார் ஸ்ருதி பிரமாணம் இருந்தாதான் நான் நம்புவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஸ்ருதி பிரமாணத்துல தைத்தானந்த மீமாகும் தா பவதி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆனந்த மீமாம்சைய பண்றாரு. ஆனந்த மீமாம்சை அப்படின்னா மீமாம்சான்னா பூஜித விசாரம். நம்ம எல்லா விஷயத்தையும் நம்ம டிஸ்கஸ் பண்றோம். அந்த டிஸ்கஷன்லாம் பூஜிதமான டிஸ்கஷன்ல கொண்டு வரக்கூடாது. ஆனா வேதத்தை நம்ம வச்சு பேசும்பொழுது அந்த வேதத்துல ரொம்ப ஜாகிரதையா அதை ஹேண்டில் பண்ணோம். அப்படின்னாக்க என்ன அர்த்தம், ரொம்ப ஒரு மரியாதையோட பயபக்தியோட நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் அந்த வேதத்தினுடைய விஷயம். இந்த வேதத்தினுடைய வாக்கியங்களை அனலைஸ் பண்றதுக்கு பேர் மீமாம்சான்னு பேரு. இதுல பூர்வகாண்டமா இருக்கக்கூடிய கர்மகாண்டத்தை அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு சாஸ்திரத்துக்கு பேரு பூர்வ மீமாம்சான்னு பேரு. இதே மாதிரி வேதாந்தமும் வேத வாக்கியங்கள் தான். அதை வச்சுட்டு ஏகமேவா அத்விதீயம் பிரம்மா நம்ம சரளமா யூஸ் பண்ணி நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னாக்கா அது வேதாந்தங்களை விசாரம் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வேதாந்த விசாரத்துக்கு பேரு உத்தர மீமாம்சான்னு பேரு. உத்தர கண்டமாப்தி வேதத்தினுடைய மீமாம்சை பூஜிதமான ஒரு விசாரம் அப்படின்னு பேரு. இப்படி இந்த பூஜிதமான விசாரத்துக்கு பேரு மீமாம்சை. இதை வந்து உபனிஷத்தை இந்த மீமாம்சம் பண்றது. அவன் என்ன தைத்தானந்த மீமாகும் தா பவதி அப்படின்னு தைத்திரிய உபனிஷத்துல சகா ஏச ஆனந்தத்து இந்த ஆனந்தத்தினுடைய மீமாம்சையை பண்ணுவோம் அப்படின்னு ஆரம்பிக்கிறது. அவ பண்ணி எப்படி இந்த மனுஷனுடைய ஆனந்தம் இருக்குன்னாக்க யாரு யுவாவா இருக்கானோ, யாரு பலிஷ்டனா இருக்கானோ, யாரு இந்த பிருத்திவி எல்லாம் வச்சிருந்தீங்கன்னா சத்யம் பிருத்திவி சர்வாதி சத்ய பூர்ணாத் அப்படின்னு சொல்லி இப்படி எல்லாம் இருக்கக்கூடியவன் யார் இருக்கானோ, இப்படி எல்லாம் சிரமப்பட்டு எந்த ஆனந்தத்தை வரவேற்கானோ அது மனுஷ ஆனந்தம்னு ரொம்ப பெருசா சொல்லிட்டு, சரி இது மானுஷ ஆனந்தம் அப்படி இருக்கு. இந்த மனுஷனுடைய ஆனந்தம் இது இவ்வளோ காரியங்கள் இருக்குதான் சயேகோ மனுஷ மானுஷ ஆனந்தா அப்படின்னு சொன்னாரு. ஏ சதம் மானுஷ ஆனந்தா, இதனுடைய 100 கணக்கான மனுஷனுடைய ஆனந்தங்கள் இருக்கோ அது யாருடைய ஆனந்தம் தெரியுமா?
ஏகோ மனுஷ கந்தர்வானாமானந்தா அப்படின்னு. இந்த மனுஷர்கள்லாம் நல்லா பண்ண ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் கந்தர்வாலம் ஆகிறார். அந்த கந்தர்வாலம் ஆகும்போது அவளுடைய ஆனந்தம் எப்பொழுதுமே அவளுக்கு கேட்டதெல்லாம் கிடைக்கும். எங்க வேணாலும் அவ பரப்பா எப்போதும் சந்தோஷமா இருப்பாங்க. அந்த ஆனந்தம் எப்படி நம்ம ஆனந்தத்தை விட 100 மடங்கு ஜாஸ்தியா இருக்கு. மனுஷ ஆனந்தத்தை விட மனுஷ கந்தர்வானாம் ஆனந்தா அப்படி இருக்கு. சதம் மனுஷ கந்தர்வானாம் ஆனந்தா அப்படின்னு ஏகோ தேவகந்தர்வானாம் ஆனந்தா. அந்த மனுஷ கந்தர்வாலை விட தேவகந்தர்வாளுடைய ஆனந்தம் அவன் இன்னும் மேல அனுபவிச்சுட்டு இருக்கான். அவனுடைய ஆனந்தம் இதை விட ரொம்ப வசதி அப்படின்னு சொல்றது. சரி, அவனுடைய ஆனந்தம் எப்படி இருக்குன்னாக்க தேவ கந்தர்வ ஆனந்தத்தை விட ரொம்ப வசதியா இருக்கிறது என்ன? பிதிருநாம் சிரலோக லோகானாம் ஆனந்தா. சிரலோகத்துல இருக்கக்கூடிய அவளுடைய ஆனந்தம், இங்கேருந்து நம்ம கொடுக்கக்கூடிய கற்பனாதிகள், நம்ம கொடுக்கக்கூடிய பிண்டங்கள் சிராத்தாதிகள்லாம் எடுத்துட்டு அந்த பித்திருக்களுக்கு ரொம்ப சந்தோஷம். பையன் வளர்த்தோம், இப்படி எல்லாம் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவ தேவத்தை பாப்பா நம்மள இன்னும் கூட நினைக்காம வச்சுட்டு இருக்காளன்னு அவளுடைய ஆனந்தத்தை பார்த்தா இவாளுக்கு கிடைச்சது மூலமா கிடைக்கிறது. அவர்கிட்ட இருந்து உருவான அந்த ப்ராஜெக்ட் கிட்ட இருந்து அவருக்கே கிடைக்கிறதுனால அவருடைய சந்தோஷம் இன்னும் ஜாஸ்தி இருக்கு. அவருக்கு சிறலோகத்துல இருக்கக்கூடிய பிதிர்லோகத்துல இருக்கக்கூடிய ஆனந்தமானது மனுஷனுடைய ஆனந்தத்தை விட மனுஷ கந்தர்வனுடைய ஆனந்தம் 100 மடங்கு இருக்கு. மனுஷ கந்தர்வனுடைய ஆனந்தத்தை விட தேவகந்தர்வனுடைய ஆனந்தம் ஜாஸ்தி இருக்கு. தேவகந்தர்வனுடைய ஆனந்தத்தை விட பிதிர்லோகத்துல இருக்க கூட அவளுடைய ஆனந்தம் ஜாஸ்தியா இருக்கு. அவளுடைய பிதிர்நாம் சிறலோக லோகானாம் ஆனந்தா ஏக ஆஜானஜானாம் லோகானாம் ஆனந்தா. ஆஜானஜால்னு இருக்கா, அதுக்கு மேல் லோகத்துல அவளுடைய ஆனந்தம் என்ன தெரியுமா? இதை விட 100 மடங்கு வசதியா இருக்க. அவளுக்கு எல்லாமே கிடைக்கிறது. இவருக்காவது இந்த பையன் இதெல்லாம் பண்ணதுனால திருப்தி, அவன்லாம் நினைச்சது மாத்திரத்திலேயே அவளுக்கு அது எல்லாமே கிடைக்கிறது. ஆனால் அந்த லோகத்தினுடைய ஆனந்தம் அதை விட 100 மடங்கு அப்படின்னு சொன்னார். ஆஜானத்தை விட மேல ஏதாவது இருக்கான்னா கர்மதேவன் லோகம்னு ஒண்ணு இருக்கு. அங்க கர்மதேவான்னு இருக்கா. அந்த கர்மதேவான் ஆனந்தா அதை விட ஒரு 100 மடங்கு வசதி அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இந்த கர்மதேவானாமுடைய ஒரு ஆனந்தம் இன்ட்டு 100 டைம்ஸ் தான் தேவானாம் ஆனந்தா. இந்திராஜி தேவர்களுடைய ஆனந்தம் இதை விட 100 மடங்கு. சரி, தேவர்களுடைய ஆனந்தத்தை விட வசதி இருக்கான்னா தேவர்களுக்கெல்லாம் தலைவர் யாரு? இந்திரன். இந்திரனுடைய ஆனந்தம் உங்களுக்கு அக்னி வாயு இந்த அக்னி தேவர் இவாளுடைய ஆனந்தத்தை விட அவருடைய ஆனந்தம் எப்படி இருக்கு? ஏன்னா அவர் பதவியில இருக்காரு, அவருக்கார அமராவதி இருக்கு, அவருக்கு எல்லாமே இருக்கு. அவர் நினைச்ச இடத்துக்கு போவாரு. இந்திரனுக்கு எல்லாரும் யார் ஹோமம் பண்ணாலும் இந்திராய ஸ்லோகான்னு கொடுக்குறான். அதனால அந்த சூரியன் சந்திரன் இந்த தேவதைகள் எல்லாம் விட ரொம்ப வசதியா இருக்கிறவர் தேவராஜான்னு பேர் அவருக்கு. தேவராஜாவா இருக்கக்கூடிய அவருடைய ஆனந்தம் 100 மடங்கு அதை விட ஜானந்தா இருக்கு. தேவரே என்ன பண்றாரு, இந்திரனே என்ன பண்றாரு, அப்படி போயிட்டே இருந்தாருனாக்க ப்ரஹஸ்பதி வந்துட்டாருன்னு வச்சுங்க, உடனே அவருக்கு பயம் வந்துடுது. அவர் உடனே நின்று ஒரு நமஸ்காரம் பண்றாரு ப்ரஹஸ்பதி. ஏன்னா ப்ரஹஸ்பதி தானே எல்லாத்தையுமே கற்றுக் கொடுத்தாரு, எல்லாத்துக்கும் காரணமா இருக்காங்க. அவருடைய ஆனந்தம் எப்படி இருக்குன்னா இந்த இந்திரனுடைய ஆனந்தம் விட 100 மடங்கு ஆனந்தம் யாருக்கு இருக்கு? அந்த ப்ரஹஸ்பதியினுடைய ஆனந்தம். இந்த ப்ரஹஸ்பதி எப்படி இருக்காருன்னா அவர் பிரம்மா வந்தாருன்னு வச்சுங்க, ரொம்ப பெரியவர் பிதாமகர் வந்தாருனாக்க அவருக்கு நமஸ்காரம் பண்றாரு. அப்படின்னாக்க இதெல்லாம் சிருஷ்டி பண்ண அவருடைய ஆனந்தம் எவ்வளவு இருக்கும்? எங்கிட்ட எது இருக்கோ அதை நான் உங்களுக்கு ஒரு ஆனந்தத்தை நான் கொடுக்குறேன்னாக்கா என்ன அர்த்தம்? எங்கிட்ட பணம் இருந்ததுன்னா தான் எங்கிட்ட யாச்சனை பண்ற வாழ்க்கை நான் கொடுக்க முடியும். அப்படின்னாக்க இந்த ஆனந்தம் யார் யார் கையில இருந்து வருதோ அவளுக்கெல்லாம் நிறைய ஆனந்தம் இருக்கணும். அப்படின்னாக்க இவ்வளவு பெரிய ஆனந்தத்தையும் கொடுத்ததான பிரம்மாவனுடைய ஆனந்தம், அது பெரிய ஆனந்தம் இது அப்படின்னு சொல்ற. இந்த பிரம்மாதி ஆனந்தங்களை பிரம்மனுடைய ஆனந்தமோ ருத்ரனுடைய ஆனந்தமோ சிவனுடைய ஆனந்தமோ இப்படியெல்லாம் நீங்க 10x20 போட்டுங்க. சைபர் 10 லோகம் இருக்கு. 10x20 10 to the power of 20 ஆனந்தம் தான் பிரம்மாக்கு. அந்த பிரம்மாவனுடைய ஆனந்தம் இந்த பிரம்மானந்தம் இருக்குல்ல, இந்த நம்ம சொல்ற வேதாந்த வேத்தியமா இருக்கக்கூடிய சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மான்னு சொல்லக்கூடிய அந்த பிரம்மானந்தத்தினுடைய ஒரு லவலேசம் அப்படின்னு சொல்றதுக்காக தான் சுவாத்மானந்த லலீபூத பிரம்மாத்யானந்த சந்ததி அப்படின்னு சொல்ற. அதேதான் இந்த சைதானந்த சினிமாகும் சா பவதி யுவாத்யாயதா ஆசிஷ்டோ திரவிஷ்டோ பலிஷ்டா அப்படின்னா இந்த மானுஷ ஆனந்தத்தை விட சயேகோ மானுஷ ஆனந்தா சேஷதம் மானுஷ ஆனந்தா சயேகோ மனுஷ்ய கந்தர்வானாம் ஆனந்தா அப்படின்னு சொல்லி மேல படிப்படியா போய் இந்த பிரம்மா அவனுடைய ஆனந்தம்
இப்படி சொன்னதுனாலேயே, வேதத்துல சொன்னதுனாலேயே நமக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த ஆனந்தம் எல்லாம் நம்ம பேசக்கூடிய ஆனந்தங்கள்லாம் தரதம பாவத்துடன் கூடினதான ஆனந்தம். எப்போ தரதம பாவங்களோட கூடின ஆனந்தமா இருக்கிறதோ அப்பவே அது அகண்டமான ஆனந்தம் இல்லை. இது இல்லாததான ஒரு ஆனந்தம் இருக்கு, அதுதான் அகண்ட ஆனந்த ரூபச்ச. அந்த அகண்ட ஆனந்த ரூபச்ச தஸ்ய அந்த பிரம்மாவுடைய ஆனந்த லவ ஆசிரிய, அந்த ஆனந்தத்தினுடைய ஒரு லவத்தை ஆசிரியத்தவர்கள் தான் இந்த பிரம்மாத்தியாக. இந்த பிரம்மாத்தியாகனா பிரம்மா, ருத்ரன், சிவன் இவாள் எல்லாம் அந்த அம்பாளினுடைய பக்தியா சொல்றதான் அந்த அம்பாளினுடைய ஒரு லவலேசம்னு அங்க சொல்லிருக்கு. இது நம்ம வேதாந்தத்துக்கு வரும்போது பிரம்மானந்தத்தினுடைய ஒரு லவலேசத்தை தான் இவா எல்லாம் சென்று பிரம்மாத்தியாக தாரதன்யேன பவந்தி ஆனந்தினஹா அகிலஹா. உலகத்துல இருக்கிற எல்லா ஆனந்தமும் இப்படிதான் தரதம பாவத்தோட கூடி இருக்கிறதுனால இந்த ஆனந்தங்கள் எல்லாம் அந்த பிரம்மானந்தத்துக்கிட்ட வராது. அந்த பிரம்மானந்தத்தினுடைய ஒரு லவலேசன் தான் இந்த ஆனந்தம் அப்படின்னு வேதத்தை உபநிஷத்துல சொல்லியிருக்கிற தத்துவத்தை ரொம்ப அழகா சின்னதா அந்த 2வது வள்ளியில சொல்லியிருக்க, ஆனந்த வள்ளியில சொல்லியிருக்க இதுல தைத்திரிய உபநிஷத்துல அந்த ஆனந்தத்தை சின்ன ஒரு ஸ்லோகத்துல இத அப்படி புரிய வச்சார். அகண்ட ஆனந்த ரூபச்ச தஸ்ய ஆனந்த லவாஸ்ரயா பிரம்மாத்யாக தாரதம்யேன பவந்தி ஆனந்தினஹா அகிலாஹா அப்படின்னு சொன்னாரு. இதாலும் பிரம்மணஹா சர்வாந்தர்கதத்துவம் புரியுது. இந்த ஆனந்தமானது எப்படி இருக்கு அப்படின்னு அடுத்த ஸ்லோகத்துல எங்கும் பரவி இருக்கு இந்த ஆனந்தம். ஆனந்தம் ஏதோ ஒரு இடத்துலதான் இருக்குன்னு நினைச்சாதீங்க. பிரம்மத்துக்கிட்ட சத்தியமாகவும் ஆனந்தமாகவும் அனந்தமாகவும் இருக்கக்கூடிய அந்த ஆனந்தத்தை பத்தி இப்ப சொல்றாரு. சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா அப்படின்னு சொல்றோம். தமிழ் எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா சச்சிதானந்த ஸ்வரூபமாக இருக்கிறது பிரம்மா. அந்த ஆனந்த ரூபத்தை இன்னும் கொஞ்சம் விவரிக்கிறார் மேல. தத்யுக்தம் அகிலம் வஸ்து வியவஹாரஸ்ததன்விதா தஸ்மாத் சர்வகதம் பிரம்ம ஷீரே சர்த்திரி வாசிலே. சார், இந்த பிரம்ம ஆனந்தமானது பிரம்மத்துல எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா பிரம்ம முழுக்க பரவி இருக்கு. எப்படி ஒரு திலத்துல தைலம் இருக்கோ அதனாலதான் தைலம் பேர் இருக்கு. திலத்துலன்னு வந்து நல்லெண்ணன்னு நம்ம சொல்றோம் அது தமிழ்ல. திலம்னாக்க எள்ளு. அந்த எள்ளுல எங்க வியாபிச்சிருக்கு என்ன என்ன அப்படின்னு கேட்டா பதில் சொல்ல முடியுமா? ஏன் முழுக்கதான் வியாபிச்சிருக்கு. எங்க இருக்கு அப்படின்னா பால்ல எங்க நெய் இருக்கு அப்படின்னா பால்ல நெய் வியாபிச்சிருக்கு. அது நீங்க என்ன பண்ணணுமோ அதே மாதிரி பண்ணீங்கன்னா அதுல இருந்து அதை எடுத்து காய்ச்சி இதாக்கி அதை கடைச்சி வெண்ணெய் ஆக்கி அதை உரிச்சினா நெய் வரும். அந்த நெய்யை வச்சுதான் நீங்க இந்திரனையோ தேவதைகளையோ கூப்பிட முடியும்ன்ற அளவுக்கு அந்த சின்ன ஒரு கீழத்துல எல்லாம் இருக்கு. ஆனந்தமும் அது கூடமா அதுல இருக்கு. அப்படித்தான் இந்த ஆனந்தமானது எங்கும் உலகெங்கும் பரவி இருக்கு. அதை யாரு கண்டுபிடிக்கிறான்னாக்க இந்த மாதிரி மைண்டோட சேர்ந்து பிரதிபிம்பத்தோட சேர்ந்து இந்த ஆனந்தத்தை பாக்குறதுனால நம்ம எல்லாருக்கும் அது வந்து நான் எட்டர்னலா இருக்கு, எட்டிமரலா இருக்கு. ஆனா உண்மையான ஆனந்தத்தை பாக்குற ஞானிக்கு எப்படி இருக்காருன்னா அவர் வந்து உதாசீனவத் ஆசீனகான். அவர் எல்லாத்திலையும் வந்து எப்போதும் ஆத்மாராமனாக இருந்து கொண்டு ஆத்மதத்தனாக இருந்து கொண்டு அந்த ஜீவன் முக்தனாவன் இருக்கான்னு நம்ம முந்தின ஸ்லோகத்தெல்லாம் பார்த்தோம். இந்த ஆனந்தத்துல அப்படியே கிளைத்து கொண்டிருக்கிறவர்கள் தான் முனிவர்கள், அவர்கள் தான் ஞானிகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்போ சத்யுக்தம் அகிலம் வஸ்து சத்யுக்தம் அந்த ஆனந்தத்துடன் கூடினதான் உலகத்துல இருக்கு. நம்ம பாக்குறதுலதான் இருக்கு. இப்போ உலகத்துல நம்ம சந்தோஷத்தை எப்படி பார்க்கலாம்னா நம்ம சந்தோஷமா இருந்தா எல்லாருமே சந்தோஷமா பார்க்கலாம். நம்ம நல்ல மூட்ல இருந்தா எல்லாம் ஆளார் கூப்பிட்டு எல்லாருமே எல்லாம் நம்மளுக்கு மைண்ட் இருந்தாதான் நமக்கு வருது. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா எங்க விஷயம் இருக்குன்னா நம்ம கிட்ட ஆனந்தம் இருந்ததுன்னா அது தானா வெளியில வரும். அந்த ஆனந்தத்தை வச்சுட்டு நீங்க எல்லாரையும் பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா எல்லாருமே ஆனந்தமா தான் இருப்பாங்க. இப்ப நமக்கு எல்லாம் ஆனந்தம் வரலன்னா என்ன அர்த்தம்னா பொருள் மேலேயோ அவன் மேலேயோ கோபமே கிடையாது. நம்ம மேல நமக்கு பார்க்க தெரியலன்றதுக்காக நம்ம மேல திருச்சிக்கு நம்ம தவிர அவளை மொழி ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னாக்க நம்மளுடைய சொரூபம் ஆனந்தம் இல்லையா? அந்த ஆனந்த ஸ்வரூபம் தான் எங்கும் அகிலம் வஸ்துல எல்லா விவகாரத்திலையும் அது அணிஞ்சிட்டா எல்லாத்துலயும் அது கூடித்தான் இருக்கு. தஸ்மாத்து ஆகையினால இந்த பிரம்மத்துடைய ஆனந்தம் எங்க இருக்குன்னு ஒரு கேள்வி கேட்டல, அது எங்க இருக்கு? எங்கும் இருக்கு. அது இல்லாத இடமே கிடையாது. ஆனந்தம் நீங்க பாத்தீங்கன்னு போயிட்டா ஒண்ணுமே இல்லாம போய் இமயமலையில போய் உட்கார்ந்துட்டு அவங்க நாள் கணக்குல தபஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அந்த ஆனந்தம் எல்லாமே தபஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் வாழ்க்கை ஏதோ ஒரு மூடிக்கை எடுத்துக்கிறான், வாயில வச்சுக்கிறான், வச்சுன்னு போயிட்டானாக்கா டைமே தெரியறது இல்லையா அப்படின்லாம் சொல்றாங்க சித்தர்கள்லாம்.
அவங்க வந்து 3 மாசம் 4 மாசம் உட்கார்ந்ததுன்னா அந்த ஆனந்தத்திலேயே திளைச்சி இருக்காங்கன்னா அந்த ஆனந்தம் எங்க இருக்கு? அந்த பர்டிகுலர் பிளேஸ்ல தான் இருக்காங்க. நம்ம பார்த்து பூஜை ரூம்ல தானே எல்லா இடத்துலயும் இருக்கு. ஆனா அதை வந்து நமக்கு இன்வோக் பண்றதுக்கான கெப்பாசிட்டி நமக்கு இல்லை. அதனால நம்ம என்ன பண்றோம், எல்லா இடத்துலயும் போனா நம்மளுடைய புத்தியும் கூட வந்துடுறதுனால எனக்கு இங்கெல்லாம் சரி பண்ணல சார், எனக்கு வாசல சரி பண்ணல சார், எனக்கு ஒரு வாரத்துக்கு மேல இருக்க முடியல சார் வாசல்ல நமக்கு சரி பண்ணல அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்க சரி பண்றதோ அங்க போய் உட்காந்துக்க வேண்டியதானே. அப்படின்றதுக்காக தான் இப்படி கோவில் இந்த மாதிரி ஒரு விசேஷமான இடங்கள், பத்ரிநாத் இப்படி மாதிரி இடங்களுக்கெல்லாம் போனோம்னாக்க அந்த ஆனந்தம் அந்த இடத்துல வியக்தமா தெரியுது. சில இடத்துல வியக்தமா தெரியல இல்லையா? எல்லா இடத்துலயும் தான் கடவுள் இருக்காரு. அவன் பிரகலாதனுக்கு தெரிஞ்சு தூணிலும் இருக்கா துரும்பிலும் இருக்காருன்னு தெரிஞ்சது. நம்ம சொன்னா வருமானம் நமக்கு மேலேயே சந்தேகம். நமக்கு அவனுக்கு சந்தேகம் இல்லாம இருக்குது. அவன் தைரியம் வந்தா அடினாக்கா அவன் அடிச்சா அங்கேருந்து ஆவிர்வாவம் ஆனார வர. நமக்கு வந்து அந்த தைரியம் இல்லை அப்படின்னா நமக்கே சந்தேகம் இருந்ததுன்னா நம்ம எப்படி ஒத்துக்க முடியும்? இங்க இருக்காரா அப்படின்னு கேட்டா நமக்கே சொல்ல தெரியல. அப்படின்னாக்க என்ன அர்த்தம்னாக்க இன்னும் கொஞ்சம் பக்குவம் வரணும். இன்னும் கொஞ்சம் பக்குவம் வரணும்னா எந்த இடத்துல அது இருக்கோ அதை தேடி நம்ம போக வேண்டியதுதான். அவன் போயிட்டு கோவில்ல இருக்கு, ஒரு நல்ல இடத்துல இருக்கு, புண்ணிய தீர்த்த ஸ்தலங்கள்லாம் இருக்கு. கங்கையில போய் ஒரு குடிச்சானாக்கா ஒரு ஆனந்தம் வருது, ஒரு புத்தகத்தை படிச்சானாக்கா வித்யானந்தம் வருது. இப்படி எந்தெந்த இடத்துல எல்லாம் இருக்குன்னு நம்ம விவேகம் பண்ணி அந்தந்த இடத்துல இருந்து அந்த ஆனந்தத்தை தேடிக்கிறோம். ஆக இந்த ஆனந்தம் எங்க இருக்கு? புத்தகத்திலயும் இருக்கு, தண்ணீரையும் இருக்கு, இடத்துலயும் இருக்கு, இமயத்திலயும் இருக்கு, கோவில் உள்ளேயும் இருக்கு. எல்லா இடத்துலயும் தான் இந்த ஆனந்தம் இருக்கு. அந்த ஞானிக்கு வந்து எல்லா இடத்துலயும் அந்த ஆனந்தம் இருக்குன்றது அவனுக்கு ஸ்புடமா தெரியறதுனால அவன் சந்தோஷமா எங்க இருக்கும் நம்ம தேடி தேடி பாக்குற மாதிரி இருக்கு. ஆனா ஒண்ணு மாத்திரம் நிச்சயமா தெரியுது, அந்த பிரம்மானந்தமானது எல்லா இடத்துலயும் இருக்குன்ற பக்கம் தெரியுது. ஏன்னா எந்த சின்ன விஷயத்தினால எனக்கு ஆனந்தம் வந்தது இல்லையா? அதுக்கு வந்து சாப்பிட்ட விட ஒரு ஆனந்தம் வந்ததுன்னா என்ன அர்த்தம்? உள்ளுக்குள்ள இருக்கிற ஆனந்தம் அங்க வெளியே வந்தது. எல்லா இடத்துலயும் இந்த ஆனந்தம் இருக்கு, ஆனா வெட்டமா தெரியல. அந்த ஆனந்தம் இந்த வெட்டமா தெரியாத காரணம் நான்ன்றது என்ன கரெக்ட் பண்ணிட்டேன்னா இப்ப என்ன ஆச்சு? எல்லா இடத்துலயும் இந்த பிம்ப ஆனந்தம் இருக்கு. இந்த பிரதிபிம்ப ஆனந்தத்தையும் விஷய ஆனந்தத்தையும் நான் டிபெண்ட் பண்ற வரைக்கும் இந்த ப்ராப்ளம் எல்லாம் வருது. அது ரெண்டுத்தையும் டிபெண்ட் பண்ணாம இருந்தாருனாக்கா அந்த பிம்ப ஆனந்தத்திலேயே இருக்கலாம் அப்படின்னு. தஸ்மாது சர்வகதம் பிரம்மா. அதனால இந்த பிரம்மமானது பிரம்மாவுடைய ஆனந்தமானது சர்வகதமா இருக்கு. ஆகாசம் மாதிரி எல்லாருக்கும் உங்களை பார்த்தா எனக்கு ஒரு சந்தோஷம், இவரை பார்த்தா சந்தோஷம், இதை பார்த்தா சந்தோஷம், அதை பார்த்தா சந்தோஷம், கோயிலுக்கு போனா சந்தோஷம், யார் வீட்டுக்கு கெஸ்ட் வந்தா சந்தோஷம். இப்படிதானே நம்ம பிராக்டிஸ் பண்றோம் அந்த சந்தோஷத்தை வர வைக்கிறதுக்கு. எல்லாம் கல்யாணத்துக்கு போனா சந்தோஷம், எல்லாத்துலயும் ஒரு சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். பாக்குறவனுக்கு சந்தோஷம் தான் நிக்கிறது. இப்படி ஆனந்தம் எங்க இருக்கு? சர்வகதமாக இருக்கு பிரம்ம ஆனந்தம். அதை நம்ம ரிகக்னைஸ் பண்ணணும். அவ்வளவுதான் நம்ம கிட்ட இருக்கிற ஒரு சின்ன வேலை தான் இருக்கு. இந்த பிரம்ம ஆனந்தத்தை ரிகக்னைஸ் பண்ணணும். தஸ்மா சர்வகதம் பிரம்ம. இந்த பிரம்மானந்தம் எப்படி இருக்குன்னா சர்ப்பிரிவ அகில. உலகத்துல எப்படி இருக்குன்னா எல்லாத்துலயுமே தான் இருக்கு. அகில முழுக்க சர்வகதமா இந்த பிரம்மம் இருக்கு. ஆனா எப்படி அதை பார்க்கணும் அப்படின்னாக்கா அது சின்ன எப்படி பால்ல நெய் இருக்கோ அந்த மாதிரி. பாலை நீங்க சாதாரணமா பார்த்தா பால் ஐயோ அதை தொடர்புட்டோமே நீங்க நினைச்சீங்கன்னா ஐயோ தான் அது. தயிர் அது தயிர்கிட்ட வரமா வராதோ நீங்க நினைச்சீங்கன்னா வராது. ஐயோ அதை காய்ச்சணுமே நினைச்சா அது வராது. அதுல இருந்து கடையிறமே வேண்டாம் நினைச்சா வராது. ஆனா நெய் வந்ததுன்னா யூஸா இருக்கு இல்லையா? ஆனா எங்க இருந்தது அந்த நெய்ன்றது யோசிச்சு பாத்தீங்கன்னா அந்த பால்ல தான் இருக்கு. அப்படி நீங்க உலகத்தை இப்படி ஓடி பாத்தீங்கன்னாக்கா அந்த எல்லா இடத்துலயும் அந்த ஆனந்தம் பரவி இருக்கு. இந்த ஆனந்தத்தினுடைய ஒரு லவலேகத்தை வச்சுட்டுதான் இந்த பிரம்மாதி தேவர்கள்லாம் என்ன, கந்தர்வர்கள்லாம் என்ன, சின்னராள்னா என்ன, அவளுடைய ஆனந்தங்கள்லாம் ரொம்ப பெருசு நம்ம நினைச்சிட்டு அதுக்காக அதெல்லாம் பண்ணி பாதிப்பையாக சர்வதோமுகெல்லாம் பண்ணி அந்த சொர்க்கத்தை அடையணும்னு நம்ம நினைக்கிறாங்க. எதுக்காக நினைக்கிற தீட்சர் அப்படின்னா அங்க போனா ஆனந்தம் இருக்கு, அங்க போனா இந்திரனுக்கு முன்னாடி நம்ம உட்கார்ந்து இருக்கலாம், அங்க போனா வைகுண்டத்துல போனான்னாக்கா நித்திய சூரியா பெருமாளை பார்த்துட்டு இருக்கலாம் அப்படின்ற ஒரு ஆனந்தம் எல்லாருக்கும் வருது. சொர்க்கத்துல இருக்கிற ஆனந்தத்துக்கு மேல ஒரு ஆசையில வச்சுட்டு இருக்கோம். ஆனா அந்த ஆனந்தமும் இந்த பிரம்மானந்தத்தினுடைய ஒரு சிவலதான்றதை தெரிஞ்சுட்டேன்னா நீங்க எதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டெல்லாம் அங்க போனோம்? வேதாந்தத்தை படிச்சு இங்கேயே அதை பண்ணலாமே, இங்கேயே ஜீவன் முக்தியா ஆனாக்கா அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கலாமே அப்படின்றதுதான் அத்வைதமான அந்த அத்வைதமான ஆனந்தத்தை இங்கேயே அனுபவிக்கலான்றதுக்காகத்தான் இந்த வேதாந்த கிரந்தங்கள்லாம் வந்ததுன்றதுதான் ஆனந்த மீமாம்சன்னா. கடைசியில எங்க வந்து ஆனந்த மீமாம்சம் முடியறதுன்னா பிரம்மானந்தத்துலதான் முடியறது. அதனாலதான் அவரு ஆனந்த மீமாம்சான்னு அங்க போட்டாரு உபநிஷத்துல. சத்யுக்தம் அகிலம் வஸ்து விவகாரம் அப்படின்னாக்க இந்த லோகத்துல இருக்கிற விவகாரத்துல எல்லாம் எல்லா விவகாரத்தையும் நம்ம சின்ன சின்ன வாங்கக்கூடிய விஷயங்கள், நம்ம அட்டன் பண்ற ஃபங்க்ஷன் எல்லாத்துலயும் ஒரு ஆனந்தம் இருக்கு. எல்லாம் அன்பிதமா இருக்கு. அதெல்லாம் நீங்க நல்லா ஓடி பார்த்தீங்கன்னா அந்த பிரம்மன் தான் எல்லா இடத்துலயும் இருக்காரு. அதனாலதான் எல்லாருக்கிட்ட உங்களுக்கு ஆனந்தம் வந்தது.
பிரம்ம எங்க இருக்கோ அங்கதான் ஆனந்தம் இருக்கும். எல்லாருமே பிரம்மமா இருக்கிறதுனாலதான் உலகத்துல இருக்கிற விஷயங்கள் எல்லாம் பிரம்மமா இருக்கிறதுனாலதான் தூணிலும் இருக்காரு துண்டிலும் இருக்காருன்றதுனாலதான் நீக்கமர நிறைந்து இருக்கிற காரணத்தினாலதான் எங்க பார்த்தாலும் உங்களுக்கு ஆனந்தம் வருது. அதனால அவர் சர்வகதமாக இருக்கார். எப்படி இருக்காருன்னாக்க கீழே சர்க்கிரிவ, சர்க்கினா இங்க நெய், எப்படி பால்ல நெய் மறைஞ்சு இருக்கோ உங்களுக்கு தெரியலையோ, அதை நல்லா ஊறி பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் பண்ணணுமோ அது மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி உலகத்துல இருக்கிறதெல்லாம் நீங்க பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னாக்கா அந்த ஆனந்தம் நன்றாக உங்களுக்கே கிடைக்கும். அதுதான் ஜீவன் முக்தனுடைய ஆனந்தம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அது இப்ப உபனிஷத்தெல்லாம் கிருதன்னிவ பயசி நிகூடம் பூதே பூதேக வசதி விஜானம் அப்படின்னு உபனிஷத்துல சொல்றது. கிருதன்னிவ பயசி, எப்படி ஒரு பால்ல நெய்யானது மறைஞ்சு இருக்கோ அப்படி நிகூடமாக பூதே பூதே எல்லா பூதங்களிலையும் அது வியாபிச்சு இருக்கு. வசதி அந்த பிரம்மம் இருக்கு. அதை தெரிந்து கொள்ளுங்கள். விஜயானம், அதுதான் விஜயானம். இதை தெரிஞ்சுக்கிறது எதுவோ அதுதான் விஜயானம் அப்படின்னு பிரம்மவித்வ உபநிஷத்தினுடைய வாக்கியம். அதே மாதிரி ஸ்வேதாஸ்வர உபநிஷத்துல சிலேஷு தைலம் கதஜீவ சர்க்கிராபகா அப்படின்னு எப்படி ஒரு சிலத்துல எப்படி தைலமானது எங்கும் நிறைஞ்சு இருக்கோ, எப்படி பால்ல ஒரு நெய்யானது எப்படி இருக்கோ அப்படி எல்லா இடத்துலயும் ஆத்மானம் திருஷ்யத்தை, இந்த ஆத்மாவை எல்லாருக்கிட்டையும் என்னுடைய ஆத்மாவை நான் பார்க்கலாம். உலகத்துல இருக்கிற எல்லாருக்கிட்டையும் நானா பார்த்தேன்னாக்க கோபமோ ராகமோ துவேஷமோ வருமா? உங்களை நான் பார்க்கும்போது நானா பார்த்துட்டேன்னாக்க எனக்கு ராகமும் கிடையாது துவேஷமும் கிடையாது. நீங்க எல்லாத்தையும் எண்ணிட்டு அந்த ஆத்மா சர்வம் எதயம் ஆத்மா, எல்லா உலகத்துல இருக்கிற பொருள் எல்லாம் நானேதான் அப்படின்னு பார்த்தா ராகமோ கிடையாது துவேஷமோ கிடையாது, வெறும் ஆனந்தம் மாத்திரம்தான் மிஞ்சி நிற்கிறது. அந்த ஆனந்தத்தை தான் இவர் மேலும் விவரணப்படுத்தினார். அதுக்கப்புறம் மேலும் அந்நியத்த இந்த பிரம்ம இன்னும் கொஞ்சம் இன்னொரு ஆங்கிள் பார்க்கலாம் அப்படின்னா, ஆனாலும் அஸ்தூலம் அஹ்ரத்வம் அதீர்க்கம் அஜமவ்யயம் அரூப குணவர்ணாட்யம் தத் பிரம்மா இது அவதாரயே. நடுவுல 2 ஸ்லோகத்துல பிரம்ம அவதாரயேன்னு சொல்லாம இருந்தார். திருப்பி அவருக்கு இன்னொரு தடவை சொல்லணும்னு ஆசை வந்துட்டு ஆச்சாரியாளுக்கு. திருப்பி அவர் சொல்லிட்டார், இந்த ஆத்மாவானது இப்படி சொல்றதுனால உங்களுக்கு என்னவோ என்ன வரும் யோசிச்சு பாத்தீங்கன்னா அது அணு, அது அணுன்னு நினைக்காதீங்க. ஏதோ சூக்மமா இருக்கு, ஏதோ சூக்ம ரூபேன இந்த பால்ல நெய் இருக்கு அப்படின்னாக்கா ஏதோ ஒரு அணுரூபத்துல அது உள்ள இருக்கு அப்படின்னு நம்ம சயின்டிபிக் மைண்ட் திங்க் பண்ணோம். அப்படி இல்லை, அது எங்கும் வியாபிச்சு இருக்கு அங்கும் வியாபிச்சு இருக்கு அப்படின்னு சொல்லணும்ன்றதுக்கா அணு, அது அணு இல்லை அப்படின்னா. அப்போ ஸ்தூலமா அப்படின்னாக்கா நம்ம கண்ணுக்கு தெரியுமா அது அந்த பிரம்மத்தை? அதுவும் தெரியாது. அஸ்தூலம், அது ஸ்தூலமா உங்க கண்ணுக்கு கிராஸா தெரியாது அந்த பிரம்மம். அது சூட்சமோன்னு சொல்றதுக்கு இல்லை. ஆனா ஸ்தூல சூக்ம காரண சரீரா எதிரிச்சான்னு நம்ம போட்டா அதே லாஜிக். திருப்பி அது எல்லாத்தையும் நம்ம ரீகால் பண்ணிக்கணும். இங்க சூக்மமா இருக்கிறத விட வேறானதா இருக்காரு. ஸ்தூலமா இருக்காரான்னாக்கா ஸ்தூலமாவும் இல்லை. சரி, அஹ்ரஸ்வம், அவரு ஹஸ்வமா இருக்காரா அப்படின்னா குறுகி இருக்காரா? என்ன குறுகி இல்லை அப்படின்னா தீர்க்கமா இருப்பாரா? அதீர்க்கம், அவர் தீர்க்கமாவும் இல்லை, எங்கும் பரவி இருக்காரு. அந்த தீர்க்கம் ரசம்ன்றதுலாம் ஒரு பொருளா இருந்து அது வியாபனம் இருந்துச்சுன்னா அப்புறம் அப்படியெல்லாம் எங்க பரமான ஒரு பிரம்மத்தை போய் காலத்தினாலேயும் தேசத்தினாலேயும் நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாம் காலத்துக்கு உட்பட்டது, தேசத்துக்கு உட்பட்டது, வஸ்துக்கு உட்பட்டது. பிரம்மா அந்த மாதிரி இருந்ததுன்னா ஹஸ்வம் தீர்க்கம் இதெல்லாம் சொல்லலாம். ஹஸ்வம் தீர்க்கம்லாம் அதுக்கு வருமா? வராது. எங்கும் இருக்கிற புறம்பொருளுக்கு அதெல்லாம் வராது. அப்படின்றதுக்காக தான் அதை பரம்னு நம்ம முதலே சொல்லிட்டோம். தேசத்தினாலையும் காலத்தினாலையும் அது இல்லாத டைம்ன்றதே கிடையாது. இன்ஃபேக்ட் டைம்ன்ற கான்செப்ட் அதுக்கு தான் வந்தது. ஸோ அதை விட அப்பாற்பட்டது. தேசம்ன்ற கான்செப்ட் எப்படி வருது? ஆகாசம் நம்ம எல்லாம் போக ஆரம்பிச்ச உடனே தானே இந்த ஸ்பேஸ்ன்றது வந்தது. அது முன்னாடி அதுவும் இல்லை, அதுக்கும் பின்னாடி அவர் இருந்தாரு. ஒரு வஸ்துனா இந்த மாதிரி இருப்பார், இந்த மாதிரி அவர் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு வஸ்துவை காமிச்சு சொல்லுமானா அவர் அந்த வஸ்துவாவும் இல்லை அவரு. ஆனால் இந்த வஸ்துவனால அவர் இதை விட பெருசு, அதை விட பெருசு, அதை விட பெருசுன்னு சொல்லனா ஏதாவது ஒரு வஸ்து இருக்குமே ஆனால் அதை விட பெருசுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி வஸ்துவும் இல்லை. இந்த காலம், தேசம், வஸ்து இது மூணுமே நம்ம புத்தி சக்திக்கு உண்டான விஷயங்கள். இதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட தத்துவம் எதுவோ அந்த தத்துவம் தான் அந்த பிரம்மம். அது எப்படி இருக்குது? அது அணுன்னு சொல்ல முடியாது, ஸ்தூலம்னு சொல்ல முடியாது, ரசம்னு சொல்ல முடியாது, தீர்க்கம்னு சொல்ல முடியாது. இப்படிதான் நான் சொல்ல முடியும். ஏன்னா அதுன்னு காமிக்க முடியாது. அது காமிச்சனால அது வாக்குக்கும் மனசுக்கும் எட்டாது. மனோவாச்சாம் அகோச்சரகான்னு சொல்லியிருக்கு. அதை போய் எப்படி சொல்ல முடியும்? அப்படின்றதுனால என்ன சொல்றது, தீர்க்கம்னு நினைச்சிக்காதீங்கப்பா, அது குப்பைன்னு நினைச்சிக்காதீங்க, அது அணுன்னு நினைச்சிக்காதீங்க, அது கண்ணுக்கு தெரிகிற விஷயம்னு மேட்டர்னு நினைச்சிக்காதீங்க. அதுவும் இல்லை. அஜம், பிறந்ததே ஆனால் சாகிறது நிச்சயம். ஜாத்தஸ்தி திருவோ மிருத்யு,
மிருதம் ஜென்ம ஜென்ம மிருதக்கு. யார் சாகுறானோ அவனுக்கு ஜென்மம், யார் பிறக்கிறானோ அவன் சாகுறான், யார் இங்கிருந்து சொர்க்கத்துக்கு போறானோ அவன் வந்துதான் ஆகணும். இப்படி எல்லாம் நமக்கு லாஜிக் வச்சுட்டு இருக்கோம். இந்த லாஜிக் எல்லாம் யாருக்குன்னா பிறந்த விஷயங்களுக்கு தான் இந்த லாஜிக் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகும். அவருக்கு தான் பிறவியே கிடையாது. அஜாய மானோ பகுதா அபிஜாயத்தே அப்படின்னு வேதம் சொல்றது புருஷ சுத்தத்துல. அஜாயமானவன் அவர் பிறவின்றதே அவர் கிடையாது. பிறந்தாரே ஆனால் இந்த கண்டிஷன் அஸ்தி ஜாயத்தே வருதத்தை விபரிணமத்தை அபத்தியத்தை வினசதி இந்த 6 விசாரங்கள்லாம் பிறந்த ஒரு குழந்தைக்கு வரும். பிறவியே இல்லைன்னாக்கா எப்படி வரும்? அதனால பிறவியே இல்லை அவருக்கு. அஜம் அத்தியம் அவருக்கு. அதுக்காக அவர் பிறக்கலன்னாக்கா அப்படி பிறந்தான்னா அறிவாரு நீங்க நினைச்சுருக்கீங்க. அவருக்கு ஜெயமே கிடையாது. அவருக்கு எங்கும் எப்பொழுதும் அவர் இருப்பார். அவருக்கு ஜெயம்ன்றது அழிவுன்றதே கிடையாது. அதனால அவ்வியம் அவர் எங்க அழியவே மாட்டார். அவர் பிறக்கவும் இல்லை, அவர் இல்லாத இடமும் இல்லை, அவர் இல்லாத போறான்ற பொண்ணு. நீங்க யார வேணாலும் அந்த பிரம்மம் அப்படின்னா அப்போ சொல்றவன் இருக்கானே அப்படின்னா அந்த நெகேட்டபிளா இருக்கிற அவனும் he cannot also be negated அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த எல்லா நெகேஷனுக்கும் போய் எது பாக்கி நிற்கிறதோ அது அதான் வியாபரிச்சின்னு சொன்னோம். அதே இடத்துக்கு தான் இப்ப திருப்பி வரும். அப்படி இருக்காருன்னு அர்த்தம். அதனால இந்த புரதி அணு அரசம் தீர்க்கம் இப்படி எல்லாம் அஜயம் அழிகிற தன்மை இப்படி எல்லாம் அவர் இல்லாத ஒரு இவன். சரி, அவருக்கு ஏதாவது ரூபம் இருக்குமா அப்படின்னு பார்த்தா அரூபம். அவர் ஒரு ரூபமும் அவருக்கு இல்லை. ரூபம் இருந்துட்டே ஆனால் அவர் இல்லாது. அந்த ரூபத்துக்கு தான் புத்தி போயிடும். அவருக்கு ஒரு ரூபமும் கிடையாது. அவர் எப்படி வேணாலும் வருவார், எப்படி வேணாலும் காட்சி கொடுப்பார். ஆனா எல்லாமே அந்தர்தானத்தை அடைஞ்சிருவார். அவர் இல்லாத இடமே கிடையாது. அப்படின்னு இருக்கும்போது அவருக்கு இப்ப இங்க வந்தாருனாக்கா அப்ப இங்க இல்லைன்ற அர்த்தம் ஆயிடும். அதனால அவருக்கு ரூபமே ஒத்துக்க கூடாது. ஒத்துக்கிட்டோம்னாக்கா பிரச்சனை வந்துடும். அப்ப நான் பார்த்தேனே, அப்போ இங்க வந்து அவர் இல்லை, அப்ப இங்க இல்லைன்னு ஆயிடும். அப்ப அங்க மாத்திரம் தான் நான் மரியாதை கொடுப்பேன், இந்த இடத்துக்கு மரியாதை கொடுக்க மாட்டேன்னா அவங்க தகராறு வரும் இல்ல. அதனால அவர் அரூபம். அரூபம்னா அவருக்கு ரூபமே கிடையாது. அவர் எங்கும் பரவி இருக்கிறதுனால ஒரு ரூபத்துல அவரை நீங்க பிக்ஸ் பண்ண முடியாது. அரூபம். அகுணம். அவரு அரூப குணவர்ணாக்கியம் அப்படின்னாக்கா அகுணாக்கியம் அவர்ணாக்கியம். அவர் வந்து இந்த வர்ணத்துக்கு சேர்ந்தவர். அவர் வந்து பிராமண கத்திரிய வர்ணத்துக்கு சேர்ந்தவர். அவர் சேப்பு வெள்ளை கருப்புன்ற வர்ணத்தோட கூடிய ரூபமே இல்லை. எங்க இந்த வர்ணம் வரும்? குணமே இல்லாத ஒருத்தர். அவர் குணம் இருந்ததுன்னா நான் சத்துவகுணம் ஜாஸ்தியா இருந்ததுன்னா பிராமணன், ரஜோகுணம் ஜாஸ்தியா இருந்ததுன்னா வைத்தியன், தமோ குணம் ஜாஸ்தியா இருந்ததுன்னாக்க வைத்தியன்னு, ராஜச குணம் ஜாஸ்தியா இருந்தா கத்திரியன்னா சொல்லலாம். இப்படி எல்லாம் எந்த குணமும் அவருக்கு இல்லாத போது அவர் எந்த வர்ணத்துல நான் சேர்க்கறது? இந்த வர்ணம் குணம் ஜாதி வீதி குல கோத்திர தூரகம் நாம ரூப குண தோஷ வர்ஜிதம் அப்படின்னு விவேக சிவாமணியில சொல்லியிருக்காரு. இப்படி இதுக்கெல்லாம் உடன்படாதவர் யாராவது உட்படாதவர் யாராவது இருப்பாரே ஆனால் அவர் தான் தத் பிரம்மா இது அவதாரையர். இப்படி தெரிந்து கொள்ளுங்கள் தீர்மானமாக அந்த பிரம்மத்தை. அப்படி இப்படி அரூபம் குணம் வர்ணாக்கியம். வர்ணாக்கியம் வர்ணம் முதலிய பெயர்களை உடையதாக வர்ணம் ஆசிரமம் எல்லாத்தையும் சேர்த்துக்குங்க. அவருக்குன்னு ஒரு ஆசிரமம் கிடையாது, அவருக்குன்னு ஒரு வர்ணம் கிடையாது, அவருக்குன்னு ஒரு குணம் கிடையாது, அவருக்குன்னு ஒரு ரூபம் கிடையாது. அவர் அழியாத போவார் அழிவார் என்ற நிலை கிடையாது, அவர் பிறப்பார் என்ற நிலை கிடையாது, அவர் தீர்க்கமாக இருப்பார் என்ற நிலை கிடையாது, அவர் குட்டையாக இருப்பார் என்ற நிலை கிடையாது, அவர் ஸ்தூலமாக இருப்பார் என்ற நிலை கிடையாது, அவர் அணுவாக இருப்பார் என்ற நிலை கிடையாது. இப்படி எல்லாம் அது இல்ல அது இல்ல அது இல்ல அது இல்லன்னு சொல்லிட்டு வந்தா எழுதி நிக்கிறது. அதுதான் அவர் அப்படின்னு சொல்றது. தூரா தூரே வந்து அப்படின்னு போன கிளாஸ்ல கூட ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். ஒருத்தன் பொண்ணு பார்க்க போன கதை ஞாபகம் இருக்கா? ஒரு பையனை பொண்ணு பார்க்கறதுக்கு ஒரு பொண்ணு போச்சு. அந்த பையனை பார்த்த உடனே இந்த பொண்ணு இந்த பையன் வேண்டாம், ஏன்னா எனக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியாது, எனக்கு ரொம்ப ஹை கோல்ஸ் எல்லாம் நான் வச்சுட்டு இருக்கேன் லைஃப்ல, என்னை புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு எல்லாம் கஷ்டம். நான் வந்து உலகத்திலே யார் சிறந்தவனோ அவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிப்பேன். நான் வந்து கண்ட ஆளை கூட்டின்னு வந்து நீங்க கல்யாணம் பண்ணீங்கன்னா பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இது என்னன்னு சொல்லிட்டு சரி போயிட்டா கல்யாணம். அந்த பொண்ணு வெளியில தேடின்னு போச்சு. எல்லாரும் நீ உனக்கு ரொம்ப திமுருன்னு சொன்னோன்னு இது நான் கண்டுபிடிக்காம விட மாட்டேன் அந்த மாதிரி ஒரு ஆளை. யார் உலகத்திலேயே சும்மா கதையா சொல்றது, ஒரு சீரியஸ் இல்லை இது. வெளியில வந்தாராம். அவரை வெளியில வந்து பார்த்தாருனாக்க ஒரு ராஜா போயிட்டு இருந்தாராம். அந்த ராஜாவுக்கு எல்லாரும் எதிர்க்க வரவாள்லாம் உட்காந்து நமஸ்காரம் பண்ணோன்னு அந்த பொண்ணு நினைச்சுதான் கல்யாணம் பண்ணிட்டா ஒரு ராஜாவை பண்ணிக்கலாம். எல்லாரும் பாரு இடுப்புல வேஷ்டி கட்டிட்டு எல்லாரும் மரியாதை கொடுக்குறான் அப்படின்னு போயிட்டு அவர் பின்னாடியே போய் இந்த ராஜாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு அந்த ராஜாவை பின்னாடியே போயிட்டு இருந்தான் அந்த பொண்ணு. போனோடனே அந்த ராஜா திடீர்னு பல்லக்குல இருந்து இறங்கிட்டார். இறங்கின உடனே எதுக்கு ஒரு முனிவர் ஒருத்தர் வந்தார். அவர் வந்த உடனே இறங்கி சாஷ்டாங்கமா அவரை நமஸ்காரம் பண்ணார். அந்த பொண்ணு இஸ் நாட் தி அல்டிமேட் பர்சன், இவன் பின்னாடி போயிருந்தானா நானும் இன்னொருத்தனுக்கு
நமஸ்காரம் பண்ண வேண்டி வந்திருக்கோம், நல்ல வேலை தப்பிச்சேன்னு சொல்லிட்டு அந்த முனிவர் பின்னாடியே போயிட்டே இருந்தாராம். அந்த முனிவர் என்ன பண்ணாரா, நேரம் போகணும் ஒரு அரச மரத்தடியில ஒரு பிள்ளையார பார்த்திருக்காரு. அந்த பிள்ளையார பார்த்து அங்க திட்டு கூட்டிட்டு ஒரு 4 சோப்பு கரணம் போட்ட உடனே நமஸ்காரம் பண்ணாராம். அதை பார்த்த உடனே என்னடா ஆயிடுச்சு, அப்படி இவருக்கும் மேல ஒருத்தர் இருக்காரு, நான் யாரதான் நான் ஆட்சி மாற்றி ஊற்றிக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த பிள்ளையாரையே பார்த்துட்டு இருக்கலாம், இவருக்கு ஒரு உருவம் இருந்தானே இவரை தான் நம்ம பிடிக்கணும்னு சொல்லிட்டு பிள்ளையார் அந்த பக்கமா ஒரு நாய் வந்துட்டான், அதை அசிங்கம் பண்ணிட்டு போயிட்டு அந்த பிள்ளையார் மேல. அப்படி என்ன இது நாய் அதை விட கிரேட்டா இருக்கு, இதை கூட மதிக்கலன்னு அந்த நாயை போய் பின்னாடியே போனாலாம். அந்த நாயை 4-5 பசங்க கல்லால எடுத்து வழிச்சான். இந்த பசங்களுக்கு இருக்கிற கண்ட்ரோல் வந்து நாய் கூட அடங்கி போச்சு அப்படின்னு அந்த பசங்களை ஒருத்தன் அடிச்சாங்க. ஏண்டா அந்த குழந்தைய போய் வாயிலா ஜீவனை பண்றீங்க, அது யாருன்னா இவ்வளவு பாக்குறதுக்கு வந்து அவன் தானா. கடைசியில அவன் வச்சான், சரி இவனே பரவாயில்ல அப்படின்னு முடிவு பண்ணான்னு பெரிய அப்படி அவர் எடுத்து இந்த எக்ஸாம்பிள் சொன்னா, தூரா சுதூரே தது வந்து கேட்க அப்படின்னு அந்த ஊஞ்சல் எக்ஸாம்பிள் ரொம்ப தூரம் போன மாதிரி பிரம்மா எங்கேயோ ரொம்ப தூரம் போன மாதிரி இருக்கு, ஆனா கிடக்க வந்துடும் நான் தான் அந்த பிரம்மான்னு தெரிஞ்சிடும். ரொம்ப தூரத்துல அது கடவுள்னு பார்ப்பான், அந்த கடவுள் தான் நானே இப்படின்ற இந்த சிந்தனைக்கு இந்த கதையை சொல்லியிருக்காரு. இப்படி எல்லாம் சுத்தி கட்சியில போனா நம்ம பாட்டுக்கு வந்தது அந்த பிரம்ம இங்கதான் இருக்கு, நம்ம அங்க போய் தேடி கண்டுபிடிச்சா அது அந்த பிரம்ம எங்க இருக்குன்னா இங்கதான் இருக்கு அப்படின்னு வந்து எதுதான் அப்படி எது இருக்கோ அது பிரம்மா, இது அவதாரையே, அதுதான் பிரம்மா என்று தீர்மானமாக அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு 60 ஸ்லோகத்துல முடிஞ்சாரு. அடுத்து ஜோதிஷாம் ஜோதிஷ, அவர் வந்து ஏதோ நீங்க நினைக்கிறத மாதிரி பொருள்களை வச்சுட்டெல்லாம் நம்ம பேசியிருந்தோம். ஜோதிஷர்லாம் ஜோதியா அவர் தான் இருக்காரு. அந்த ஜோதிஷ் உள்ள எரியுதுன்னாக்க இந்த ஜோதி எல்லாம் கண்ணு தெரியாது. கண்ணு ஜோதியை பாக்குறதுன்னா என்ன அர்த்தம், கண்ணுல ஒரு ஒளி இருக்கு. காது அழகான பாட்டை கேட்கறது, ராகத்தை கேட்கறது அப்படின்னா என்ன அர்த்தம், காதுல ஒரு ஒளி இருக்கு, அது பாக்குறது. வருஷத்தினால நான் கண்டுபிடிப்பேன், இது என்ன, இது கல்வியான்னு கண்டுபிடிப்பேன், இது யானையான்னு கண்டுபிடிப்பேன், தொட்டு பார்த்தே கண்டுபிடிப்பேன், குருடாலாம் கண்டுபிடிக்கிறாரு, இது என்ன கல்லு என்ன மரம் நான் கண்டுபிடிப்பேன். இந்த ஒரு சக்தி இருக்கு, இதெல்லாம் ஒளி என்கிட்ட இருக்கக்கூடிய ஒளி. இந்த ஒளி எல்லாம் எப்ப இருக்கும், அந்த ஆன்மா ஒளி இருந்தது ஆனால் அந்த ஒளி எல்லாம் வேலை செய்யும். இல்லைன்னா என் கண்ணு இருக்கும், அது பார்க்காது, ஏன்னா ரேடியோ தூக்கி போட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த ஒளி ஆன்ம ஒளி இருந்ததுன்னா இந்த ஒளி இருக்கும் அப்படின்னு சொல்ற. இந்த ஆன்ம ஒளின்றது என்ன அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்துக்கெல்லாம் ஒளியா இருக்கக்கூடிய அந்த சூரியனுக்கு யார் ஒளி கொடுக்கிறானோ அந்த ஒளிதான் பகவான். ந தத்திர சூரியோ பாத்தின சந்திர தாரகம் நேமா வித்யுதோ பாந்தி குதோயம் அக்னி தமேவ பாந்தம் அனுபாதி சர்வம். அவர் ஒளிச்சாரையினால்தான் எல்லாமே ஒழிக்கும். தமேவ பாந்தம் அனுபாதி சர்வம் சத்திய பாசா, அவர்களுடைய ஒளியா சர்வமிதம் விபாதி. இதெல்லாம் விசேஷமாக பாதிக்கிறதுன்னா காரணம் என்னன்னு நம்ம ஒரு கற்பூர அரசுக்கு ஒரு மந்திரம் சொல்லிட்டு இருக்கோமே, அந்த மந்திரத்தினுடைய வியாக்கியானமாக அடுத்த கிளாஸ்ல எத்பாசா பாஸ்யத்தே அர்க்காதி, அர்க்காதினா சூரியன் முதலியவர்கள், பாஸ்யி எட்டுன பாஸ்யத்தை. இது வந்து அதை ஒழிக்கல, அவர் ஒழிக்கிறதுனாலதான் இதெல்லாம். என்ன கண்ணையை ஒழிக்கிறதுன்னா என்ன அர்த்தம், என் கண்ணுக்கு அந்த பவர் இருக்கு, நான் உடம்புள்ள இருக்கிறதுனாலதான் அந்த பவர் இருக்கு. அந்த ஆத்மா என்கிட்ட இருக்கிற வரைக்கும், அந்த உயிர் இருக்கிற வரைக்கும் என் கண்ணு எல்லாத்தையும் பார்க்கும், எல்லா வேலையும் செய்யும். அவர் இருக்கிற வரைக்கும் பீஷாஸ்மாத் வாதப்பவது பீஷோதே சூர்யா பீஷாஸ்மாத் அக்னிஷ்ட இந்திரஷ்டன்றது வேதம். அப்படின்னா அவர்கிட்ட இருக்கிற பயத்தினாலதான் டெய்லி சூரியன் இங்க உதிச்சுட்டு இருக்கான், ஒளியை கொடுத்துட்டு இருக்கான். அவர் இல்லைன்னாக்கா அவர் நீத்த மாத்திரத்துலதான் பயப்படுறான். எல்லாரும் அவ வேலையை செய்யறதுக்கான காரணம் என்ன, பாசங்க வந்தான்னாக்கா வேலை நடக்கும். ஒரு மினிஸ்டர் வராருன்னு சொன்னா நம்ம ஊர்னா ரோடு வரும், இல்லை நங்கநல்லூர்ல உங்களுக்கு ரோடு வருதுன்னா என்ன அர்த்தம், வேற மினிஸ்டர் அவளுடைய பிரசன்ஸ்ல நடக்கும். அவளே வந்து போடணும்னு கிடையாது. அப்படி இந்த பிரம்மத்தினுடைய பிரசன்ஸ் இருக்கிறதுனாலதான் சூரியன் ஒழிக்கிறான், வாயு போறது, சந்திரன் ஒழிக்கிறது. ஏன சர்வமிதம் விபாதி தத் பிரம்மா இது அவதாரே. எதனால இந்த ஒளியெல்லாம் காரணமா ஜோதிஷான் ஜோதியா இருக்கும், அந்த ஒளிதான் பிரம்மா என்பதை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள்னு சொல்றதுக்கு அது ந சூரியோ பாசின சந்திர தாரகம்ன்ற ஒரு உபனிஷத்தினுடைய வாக்கியத்தை வச்சுட்டு இது அடுத்த கிளாஸ் இதே நேரத்துக்கு பார்த்துருவோம். இது 61வது ஸ்லோகம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.